போனோம்னா இதுக்குள்ள போட்டு இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதை எடுத்து விட்டுருணும் அளவோட. அதை தூக்கி விட்டு இப்போ அட்மிட் ஆகும். விஜயந்திரன் உள்ள வந்துட்டாரு. சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம் முடியாது சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாச்சுன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் விருதுகள் மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் மாணவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மற்றும் இந்த ஆண்டு 2021-22 ஆண்டிற்கான ரினியூவல் ஃபார்ம் அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அவங்களுக்கூட 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதில் என்னவென்றுனா அகடாமிக் பர்ஃபார்மன்ஸ், அட்டென்ஸ், குட் பிஹேவியர் மற்றும் அறக்கட்டளை நடத்தும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கலந்து கொண்டீர்களா? ஒவ்வொரு மாணவர்களோடையும் அந்த செமஸ்டர் காலத்தில் 40 மணி நேரம் அந்த அறக்கட்டளையோடு இணைந்து சமூகத்திற்கு தேவையான சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். இதுல முக்கியமான ஒன்று, கல்வி பாதிக்காத வகையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது நம்ம அறக்கட்டளையோட ஒரு நோக்கம். அது மட்டும் இல்லாமல் அதுல 4 கேள்விகள் அது வந்து மிக முக்கியமாக கேட்கப்பட்டிருக்கிறது. 40 மணி நேரம் அறக்கட்டளையோடு இணைந்து சமூகத்திற்கு தேவையான சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அது முக்கியமான கேள்வியாக அந்த அந்த ரினியூவல் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருந்தது. மொத்தம் நீங்க இந்த அனைத்து கேள்விகளும் சரியான பதில்கள் அளித்திருந்தீர்கள். அது மட்டும் மாணவர்கள் படிப்பிற்கு மிக முக்கியம். அதில் உங்களுடைய தன்னடத்தை அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய எஸ்ஆர்எம் கல்லூரிகளில் நீங்கள் படிப்பதற்கு அறக்கட்டளை மூலம் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த பொன்னான வாய்ப்பை நல்ல முறையில் உங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி அல்லாமல் உங்களோட தனி திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் முன்னே தனி திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு சிறப்பு விருந்தினர்கள் உங்களோட நிகழ்ச்சிகள், நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் மற்றும் நீங்கள் அந்த ஒரு லட்சியத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதற்காக மதிப்பு நம்ம சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் ஏ கஜேந்திரன் சார் அவர்கள், அசோசியேட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெச்ஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி. இவர் 12 வருடங்கள் எஸ்ஆர்எம் கல்லூரியில் பணியாற்றியுள்ளார். 22 வருடங்கள் வந்துட்டு அவர் கல்வி நிதியில் செயல்பட்டிருக்கிறார். அவர் இன்னும் சொல்ல போனால் சில புக்ஸ்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார். சொல்ல போனா அடிக்கொண்டே போலாம். அவர்களோட தனித்திறமை அவர் உங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் தருவார்கள். அதனால நம்ம அறக்கட்டளை மூலமா அவர்களுக்கு மாணவர்களுக்கு சில வழிகாட்டுதல் தருவதற்கு அவர் வந்திருக்கிறார். மற்றும் ஸ்பெஷல் ரிமார்க்ஸ் டாக்டர் ஏ முருகன், அசோசியேட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இவர் ஏ முருகன், இவர் 15 வருடங்கள் எஸ்ஆர்எம் காலேஜில் பணியாற்றியுள்ளார். மிகுந்த சிறப்பு அனுபவங்கள் மிகுந்தவர் மற்றும் ஒரு சீனியர் ஸ்டாஃப் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார். இவருக்கு வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்டில் அவர் சிறந்த ஒரு கைட் தரக்கூடிய ஒரு நபர். அதனால் அவருக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். அவருக்கு மிகவும் இந்த அறக்கட்டளை சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்பெஷல் ரிமார்க்ஸ் மிஸ்டர் தினேஷ் அவர்கள், ட்ரெய்னர், ஐடி டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. இவர் கடந்த 2020 மே மாதம் சிங்கப்பூரில் தரமிடமாக கொண்டு சென்னையில் இயங்கி வரும் பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான பிரைவேட் லிமிடெட் உடன் இணைந்து 3 நிகழ்ச்சிகளை இவர் CSS, HTML கோடிங் மற்றும் குட் ஸ்டெப் என்ற மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வாய்ப்புகள் குறித்து நடத்தியுள்ளோம். இன்று கிராம்பெட் நிறுவனத்தில் இருந்து தகவல் தொழில்நுட்பத்துறையில் 15 வருடத்திற்கு மேலாக இவர் அனுபவம் கொண்டு பயிற்சியாளர் ஸ்ரீ தினேஷ் அவர்கள் இன்று நம்முடன் கருத்தரங்கில் இணைந்து இருக்கிறார். அவர் புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம்.
மற்றும் மற்றும் மதிப்பிற்குரிய கஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மதிப்புக்குரிய டாக்டர் முருகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மதிப்புக்குரிய தினேஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளை சார்பாக மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் வணக்கம் சார். நன்றி வணக்கம் மணிராஜ் அவர்களே. வணக்கம் மணிராஜ் சார். ஃபர்ஸ்ட் டாக்டர் கஜேந்திரன் சார் அவர்கள் சில மாணவர்களுக்கு சில அறிவுரைகளை அவங்களுக்கு என்ன தேவை என்று ஆல்ரெடி அந்த மாணவர்கள் கேட்டிருந்தாங்க சார். உங்களுக்கு என்ன நீங்க மாணவர்களோட சில கைடுகள் கொடுக்குறீங்க சார்? முதலாவதாக வாய்ப்பினை வழங்கிய புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. புதிய தலைமுறை விருதுகள் நடத்தும் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான இந்த கருத்தரங்கில் பங்கேற்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை நல்கிய புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் மற்றும் அதன் நிர்வாக அலுவலர்கள் அனைவருக்கும், குறிப்பாக திரு வெங்கடகிரி மற்றும் மணிராஜ் மற்றும் நிர்வாக குழு அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மரியாதையை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைத்து பேராசிரியர்கள், சான்றோர்கள், பெருமக்கள் அனைவருக்கும் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் சிறப்புரை வழங்கவிருக்கும் டாக்டர் முருகன், இணை பேராசிரியர் கணினியல் துறை SRM IST அவர்களுக்கும், திரு தினேஷ் ட்ரெய்னர் IT டெவலப்மெண்ட் கிராம்பீட் பிரைவேட் லிமிடெட் சென்னை அவர்களுக்கும், SRM வணிக நிர்வாகவியல் துறை சார்பாக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிறகு முருகன் அவர்கள் மற்றும் தினேஷ் அவர்கள் பேசவிருக்கிறார்கள். முதலாவதாக என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க விருப்பப்படுகிறேன். இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. நான் பார்த்தேன், அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தேன். இதில் வணிக நிர்வாகவியல் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன். சில கொஸ்டின்ஸ் நான் பார்த்தேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸு. அதுக்கு நான் முதலாவதாக என்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு பிறகு நீங்கள் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல சில கொஸ்டின்ஸ் நான் பார்த்தேன். இதில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆர் கனெக்டட் வித் என்ஜினியரிங். அதில் சில கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு ரெலவெண்ட்டாக இருந்தது. அந்த கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன். அந்த கொஸ்டின்ஸை சொல்லிவிட்டு அதுக்கு பதில் சொல்கிறேன். சில மாணவர்கள் கேட்டிருந்தாங்க, இது டீச்சிங்க்கு வரலாமா, டீச்சிங்க்கு வரணும்னா என்னென்ன எப்படி என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம் அப்படின்னு. மோஸ்ட்லி இப்போ பிடெக் முடிக்கிறாங்க, எம்டெக் முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அவங்க இந்த நெட் எக்ஸாம்ஸு, நெக்ஸ்ட்டு CSIR, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், CSIR, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. தே ஹேவ் டு கிளியர் தட் எக்ஸாம். அந்த எக்ஸாம்ஸ் எழுதணும். எழுதி முடித்த பிறகு அவங்க இப்போ யூனிவர்சிட்டிஸில் பணியாற்றணும் அப்படின்னா, டீச்சர்ஸாக பணியாற்றணும் அப்படின்னா, இப்போ 1/7/2021 இதில் உங்களுக்கு UGC, அதாவது பல்கலைக்கழக மானியக்குழு சொன்ன அறிவுரையின் பேரில் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் PhDன்றது ஒரு முக்கியமான ஒரு கல்வி தகுதியாக சொல்லப்பட்டது. அதனால் இதுக்கு பிறகு பணியாற்றக்கூடிய ஆசிரியராக பணியாற்றணும் நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பார்த்தீங்கன்னா அவங்க PG முடிக்கணும் முதல்ல. அப்புறம் இந்த நெட் எக்ஸாம்ஸு இல்லைன்னா CSIR, இது சயின்ஸ் குரூப்பு, நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, நெக்ஸ்ட்டு ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன், இது எல்லா ஸ்ட்ரீம்ஸ்லையும் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் அனைத்துக்கும் அவங்க இந்த நெட் எக்ஸாம்ஸோ இல்லை CSIR எக்ஸாம்ஸோ கிளியர் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு பிறகு அவங்க டாக்டரேட் டிகிரி படிக்கணும். அதாவது PhD என்று சொல்லக்கூடிய டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி இன் டாக்டரேட். அது இந்த அந்த முனைவர் பட்டத்தை பெற்ற பிறகு அவர்கள் கல்லூரியிலையோ இல்லை யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்களையும் பணியாற்றுவதற்குரிய உரிய கல்வி தகுதியை பெறுவார்கள்ன்றது உண்மை. இது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா,
நிறைய பேர் வந்து நீங்கள் இப்போ கிராஜுவேஷன் முடிக்க போகிறீங்க, முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஜாப் என்டர் ஆகணும் அப்படின்னா, நான் சொல்கிறது ஒன்று, நீங்கள் வந்து ஹை ஸ்டடீஸ் போகணும். இப்போ யூஜி படிச்சிங்கன்னா ஹை ஸ்டடீஸ் போகணும். ஸோ ஹை ஸ்டடீஸ் போகணும், இல்லைனா வந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகணும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ப்ரைவேட் ப்ரைவேட் கம்பெனிஸில் எப்படி என்டர் ஆகுறது, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து எம்டெக் நல்லதா இல்லைனா எம்பிஏ நல்லதா. படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த படிப்பும் நல்ல படிப்பு தான். அது நீங்கள் எம்டெக் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட படிப்பு. நீங்கள் எம்டெக் படிக்கணும்னா உங்கள் பிடெக் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதை கண்டினியூ பண்ணி எம்டெக் படிக்கலாம். இல்லை எம்பிஏ படிக்கணும்னா ஸோ எனி கிராஜுவேட்ஸ் தே கேன் டூ எம்பிஏ. ஸோ எம்பிஏ பண்ணலாம். ஸோ அதுலேயே நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 மேலாண்மை தொடர்பான சில அடிப்படை நாலேஜ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எம்பிஏ படிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்தலாம், இல்லை பிஸ்னஸை வந்து எப்படி நிர்வாகம் பண்ணலாம், இல்லைனா வந்து ஸோ அதில் பணியாற்றக்கூடிய நபர்களை வந்து எப்படி நம்ம வந்து மேலாண்மை செய்கிறது, எப்படி அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மேலாண்மைனா மேனேஜ்மெண்ட் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து இந்த எம்பிஏ படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எம்டெக் படிக்கலாமா எம்பிஏ படிக்கலாமா, ஸோ இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படிப்பு. இப்போ எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு தோணும், ஸோ இன்னொரு மாணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டெக் படிக்கலாம்னு தோணும். எது படித்தாலும் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பை வந்து நல்ல வகையில் திறம்பட கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸோ வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து ஒட்டுமொத்தமாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னு பண்ணி கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது நீங்களே வந்து ஸோ பேங்க்ஸில் லோன்ஸ் அப்ரோச் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து பிஎம்ஆர்ஒய் ஸோ இந்த மாதிரி லோன்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்டர்பிரனியர்ஸ், ஸோ யூ கேன் பிகம் ஆண்டர்பிரனியர். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் பிகாஸ் a lot of banks are giving loans. ஸோ நிறைய வங்கிகள் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த கடன் பெற்று அது மூலமாக நீங்கள் வந்து தொழில் தொடங்கலாம். இது ஒரு வகையான ஒரு விஷயம். இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ எம்டெக்கோ இல்லை எம்பிஓவோ படிக்கலாம். அது படித்து முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த மாஸ்டர் டிகிரியோட நீங்கள் வந்து ஜாப் என்ட்ரு ஆகலாம். இல்லை யூஜி முடித்த பிறகு நீங்கள் ஜாபில் என்ட்ரு ஆன பிறகு ஸோ ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பிறகு நீங்கள் வந்து எம்பிஏ ஜாயின் பண்ணி எம்பிஏ படிக்கலாம். ஸோ எம்பிஏ படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் திரும்ப அகெயின் யூ கேன் கோ பேக் டு ஜாப்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம் இட் வில் டேக் லாங் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கடினமாக நீங்கள் உழைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு உண்டான சில ஸ்டெப்ஸ் அதாவது எஃபர்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் என்டர் இன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். Civil service examination you can clear, you can track civil service examinations like IAS, IPS, next வந்து deputy collector. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மூலமாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கணும். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு ஒரு நியூஸ் பேப்பராக வருது, அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால் என்ன வருது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். ஸோ சண்டே கிளாஸ்ஃபைட்ஸ் பார்க்கணும். You please apply for job and so please try, so go and attend interview. So then only you will know so what is your minus and plus. உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போங்க, இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ யூ அப்ளை ஃபார் இட். ஸோ you will know so how you have to write an application, how you have to you can make your resume, CV எப்படி இருக்கணும், இந்த ஃபார்மேட்லாம் பாருங்கள், நீங்களே அப்ளை பண்ணுங்கள். ஸோ go and attend interviews. நேர்காணலுக்கு போங்க. ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க, ஸோ என்ன மாதிரியான பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இட் வில் கிவ் மோர், இட் வில் இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆல்சோ. உங்களோட நம்பிக்கை அதிகரிக்கும், உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ ஒழுக்கமான ஒரு சிந்தனை, நெக்ஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கிங், நெக்ஸ்ட்டு முன்னேறணுன்ற அப்படின்ற எண்ணம். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா வாழ்க்கையில் டெஃபினட்டாக வந்து நம்ம முன்னுக்கு வர முடியும். நிறைய பேர் கேட்டாங்க டீச்சிங் வரலாமா அப்படின்னு. ஸோ டீச்சிங் தாராளமாக வரலாம். ஆனால் டீச்சிங் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரொஃபஷனில் இருக்கிற அந்த சம்பளம் வந்து இதில் இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கம் வித் சர்வீஸ் ஒரு சர்வீஸ் கொடுக்கணும்னு வரணும். ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் டீச்சிங்க்கு வரணுமே தவிர
பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நீங்கள் டீச்சிங் இருக்கக்கூடாது. ஸோ எனிவே இப்போ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நல்ல சம்பளம் earn பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு சேவை மனப்பான்மையோட மாணவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கல்வி போதிக்கணுன்ற மனப்பான்மையோட உள்ளே வந்தீங்கன்னா யூ வில் கெட் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு திருப்தி இருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல. நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியும். ஸோ பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு நீங்கள் வந்து டீச்சிங்க்கு வர முடியாது. ஸோ பணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தொழில் தான் வந்து ஒரு ப்ரொஃபஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஸோ கடுமையான உழைப்பு, ஸோ தொடர்ச்சியான ஒரு உழைப்பு, அதாவது வந்து விட்டு கொடுக்காம நம்ம வந்து கண்டினியூஸாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எதையும் எதிர்பார்க்காம உழைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைக்கு போனாலும் அந்த ஒரு வேலையை திறம்பட ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்யணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் ஸோ பிற்காலத்தில் ஒரு நல்ல நிலைமை அடையிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரத்தின் அருமை கருதி ஸோ என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இஃப் எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மாணவர்கள் முருகன் சார், பேராசிரியர் முருகன் மற்றும் தினேஷ் அவர்கள் பேசி முடித்த பிறகு இங்கே கேட்கக்கூடிய கேள்விகள், ஸோ இது வந்து என்னோட துறைக்கு ரெலவெண்ட்டாக இருந்ததுன்னா ஸோ நான் உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்படுறேன். ஸோ இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கும் வாய்ப்பினை வழங்கிய புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மணிராஜ் சார். மணிராஜ் சார், தேங்க்யூ சார். நன்றி. அடுத்து ஸ்பெஷல் ரிமார்க்ஸ் டாக்டர் ஏ முருகன், அசோசியேட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். சார், உங்களோட கருத்து சார். வணக்கம். முதல்ல இந்த புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றி. சிறப்பான நேரத்தில் சிறப்பான நிகழ்ச்சி இப்போது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இங்கே வந்திருக்க அனைத்து மாணவர்களும் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள். தே ஆர் என்டரிங் இன்டு ஃபைனல் இயர், ஐ திங்க். ஸோ 4ஆம் ஆண்டு செல்லக்கூடிய மாணவர்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு நிகழ்வு இது. எப்படி நாம் அடுத்து கல்வியாண்டை நிறைவு பெறும்போது எப்படி ஒரு வேலைவாய்ப்போடு இந்த கல்வி ஆண்டை முடித்து செல்வோம் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்பதற்காக மிகவும் நன்றி உங்கள் புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பாக. அதில் இருக்கும் அனைத்து மணிராஜ், வெங்கடகிரி அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கமிட்டி, அவங்க அனைவருக்கும் எனது மிகுந்த நன்றி. என்னை அழைத்ததற்கு மிகுந்த நன்றி. என்னோட கலந்து உரையாட வந்திருக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இதில் என்னென்னா, இந்த நிகழ்ச்சி வந்து கரெக்டாக 3rd இயர் முடிச்சுட்டு வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டான பாத் வாட் தே வாண்ட் டு சூஸ். 3rd இயருக்கு அப்புறம் எப்படி நம்ம பிளேஸ்மெண்ட், நம்ம படிச்சிருக்கோம், 4 வருஷம் முடிக்க போகிறோம், வேலை வாய்ப்போடு போகணும். ஒரு அறக்கட்டளை நமக்காக இவ்வளோ தூரம் செய்கிற அறக்கட்டளைக்காக நாம் என்ன பண்ணணும், படிக்கணும், நல்லா படித்து வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறது தான் நம்மளோட முக்கிய குறிக்கோளாக இருக்கணும். ஸோ அந்த வேலைக்கு போனால் தான் அந்த படிக்க வச்ச அவங்களுக்கும் பெருமை, வாங்கிக்கிட்டு போனவங்களுக்கும் பெருமை. வந்து இந்த அறக்கட்டளையில் படித்தோம், நாம் வேலைக்கு சென்றோம் என்பதற்காக. ஸோ அதற்கு முதல்ல நன்றி. அதுதான் அது வேலைவாய்ப்பு என்பது இப்போது எல்லா துறையிலும் வேலைவாய்ப்பு என்பது இருக்க தான் செய்கிறது. நாம் அதை எப்படி அனலைஸ் பண்ணுறோம், எப்படி சர்ச் பண்ணுறோம், இது த கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் துறையை சார்ந்த வேலைவாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை முதலில் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு அட்வைஸ். என்னென்னா, இப்போ சிலர் பயோடெக்னாலஜி படிப்பாங்க, மெக்கானிக்கல் படிப்பாங்க, சிவில் படிப்பாங்க. நான் இன்ஜினியரிங் பண்ணுறதுனால சொல்கிறேன். இல்லை எனி பிஎஸ்சி கோர்ஸாக இருந்தாலும் தே ஆல்சோ கெட் அ ஜாப். பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் வேலைவாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. ஒவ்வொரு துறையிலையும் நம்ம வந்து மேலோங்கி போயிட்டுருக்கோம் நம்ம இந்தியாவில். அதுக்கு தகுந்த மாதிரி அப்ராட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல என்னென்ன துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்களோ அந்த துறையில் அதுக்கு ரிலேட்டடான, ஸோ உங்களுக்கு முதல்ல நீங்கள் அறிய வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த துறை சார்ந்த என்னென்ன நிறுவனங்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகின்றன என்பது முதல்ல. ஸோ அதுதான் அதை நீங்கள் சர்ச் பண்ணி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் யூ ஹேவ் இன் யுவர் கரண்ட் ஃபீல்ட்.
ஓகே. என்ன பண்றாங்க, இப்போ நிறைய பேர் நிறைய கோர்ஸ் படிக்கிறாங்க. மெக்கானிக்கலோ, இல்ல சிவிலோ, பயோடெக்னாலஜியோ, மத்த துறையை சார்ந்து படிக்கும் மாணவர்கள் என்ன பண்றாங்க, அடுத்து ஒரு ஒரு க ஃபைனல் இயர் படிக்கும்போது, இஃப் தே ஆர் அவங்களுக்கு அந்த துறையில் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், தே ஆர் மூவிங் டூ ஐடி இண்டஸ்ட்ரி. ஆனா, படித்தது என்னவோ பயோடெக்னாலஜி. ஸோ, தே வாண்ட் டூ பி இந்த பயோடெக். இந்த பயோவிலே இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் ஆகுது. ஸோ, அதுக்கு முன் முயற்சியாக முதலில் நீங்க என்ன செய்ய வேணும்னா, அந்த துறையில் சார்ந்த என்னென்ன கம்பெனிஸ் ஆர் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி, என்னென்ன ஓப்பனிங்ஸ் வருது முதல்ல. அதுக்கு என்ன ஸ்கில் செட் நீங்க டெவலப் பண்ணணும். ஏன்னா, ஒவ்வொரு கம்பெனியிலயும் இப்போ நீங்க போணும்னா, முதல்ல உங்களோட ஸ்கில் செட் உங்களுடைய தனித்திறமை. இந்த தனித்திறமைன்னு என்ன சொல்றேன்னா, உங்களோட இப்ப நீங்க படிக்கிற ஒரு டெக்னாலஜி, மெக்கானிக்கலோ, இல்ல சிவிலோ, இல்ல பயோடெக்னாலஜியோ, இல்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் எது படித்தாலும், அந்த துறையில் உங்களுடைய ஸ்கில் செட். ஓகே. அத நீங்க முதல்ல உங்கள திறமையா வளர்த்துக்கணும். அப்பதான் நீங்க வந்து அந்த துறைக்கான வேலைக்கு நீங்க செல்ல முடியும். அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஒரு ஒரு மாணவர் வந்து ஒரு துறையை சார்ந்து படிக்கிறார் என்றால், அந்த மாணவர் அந்த துறையை சார்ந்த வேலைக்கு சென்றால் தான் அவருக்கான தனித்திறமையை அவரால செயல்படுத்த முடியும். ஸோ, அப்போ என்ன பண்ணணும் நீங்க? முதல்ல அதுல நீங்க ஃபெமிலியரைஸ் ஆகணும். அதுக்கு யூ ட்ரை டூ ஃபைண்ட் த ஸ்கில்ஸ். வாட் ஆர் த ஸ்கில்ஸ் தட் இஸ் நீடட். அந்த துறையில் என்ன வகையான தகுதிகள் நீங்க வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கணும் முதல்ல. சப்போஸ் இப்ப வந்து ஒரு பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து என்ன மாரி இன்ஸ்ட்ருமென்டேஷன் கம்பெனி, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமென்டேஷன் கம்பெனி இருக்கு. என்ன மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு. என்ன டூல்ஸ் இருக்கு. அந்த அந்த அதுக்கான இது என்ன பயிற்சிகள் என்ன நடக்குது. அத நீங்க முதல்ல கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட துறைக்கு தகுந்த வேலைக்கு நீங்க செல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் பயோன்னு சொல்லல, ஜெனரலா. ஏன்னா, இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஐடி துறை நெறைய வளர்ந்திருக்கு. ஐடி துறையை மட்டும் அதனால என்ன பண்றாங்க, எந்த கோர்ஸாவது பண்ணிட்டு தே ஆர் மூவிங் டூ ஐடி இண்டஸ்ட்ரி. அது இல்லாத அவங்க அந்தந்த துறையை சார்ந்த படிப்புகளுக்கு செல்வது ரொம்ப நன்றி. அது அது நல்லது. அது முதல் விஷயம். அடுத்து வேலைவாய்ப்ப தவிர வேற என்ன பண்ணலாம்? நான் வந்து மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு நெறைய வேலை ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் தேர். அதாவது எம்டெக் படிக்கணும். நெறைய தனியார் நிறுவனங்கள் வந்திருக்கு. அது இல்லாத கவர்ன்மென்ட் காலேஜஸ்ல எல்லா கவர்ன்மென்ட் காலேஜஸ்லயும் இப்போ வந்து உங்களுக்கான மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. பிஜி கோர்சஸ் பண்றதுக்கு. இப்போ எல்லாத்துக்கும் ச ச இப்போ கேட் எழுதணும், டான்செட் எழுதணும். இந்த மாரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. அந்த எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான சீட். கவர்ன்மென்ட் கோட்டால கவர்ன்மென்ட் சீட்ஸ்ல யூ கேன் என்டர் இன்டூ கவர்ன்மென்ட் காலேஜஸ். அப்ப போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நெறைய கிடைக்கும். ஸோ அத முதல்ல இப்போ எனக்கு வந்து என்னோட வேலைவாய்ப்பு வந்து அடுத்த பட்சம். நான் வந்து மேல படிக்கணும். நான் இன்னும் என்னோட வளர்ச்சிய வந்து இன்னும் ஆராய்ச்சி துறையில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல எனக்கு டீச்சிங்ல போணும். இப்ப சார் கஜேந்திரன் சார் கரெக்ட்டா சொன்னாரு. டீச்சிங் போனா இன்னைய காலத்துல எல்லாமே பிஹெச்டியா இருக்கணும். ஸோ அப்ப நீங்க மேல படிச்சு தான் ஆகணும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு முடிச்ச உடனே எங்க எங்க எக்ஸாம் எழுதலாம்? கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் நெறைய இருக்கு. டான்செட், கேட் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதினீங்கன்னா, அது மூலியமாக உங்களுக்கு அரசு காலேஜ், அரசு எய்டட் காலேஜஸ்ல உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். பிரைவேட் காலேஜஸ் நெறைய அவைலபிளா இருக்கு. அப்போ தவிர இந்த மாரி எக்ஸாம்ஸ் எழுதினா, நீங்க வந்து அந்த ப துறைக்கான கரெக்ட்டான காலேஜ சூஸ் பண்ணி நீங்க நல்ல இதுல படிக்கலாம். மேல் படிப்பு படிப்பதற்கான. அத தவிர நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் அப்ராட் போலாமா? அது அவங்களோட விருப்பம். அப்ராட் போறதுன்றது ஒவ்வொரு துறையை சார்ந்தது. இப்போ பயோடெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டினா நெறைய அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், பயோமெடிக்கல்னா நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் அவைலபிள் இன் த அப்ராட். ஸோ அதையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அது வந்து உங்களுடைய திறன் வளர்ப்பு பொறுத்து தான் நீ எங்க போணுன்றது. ஸோ நான் இப்ப வந்து அப்ராட் போய் படிக்கணும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த யுனிவர்சிட்டில படிச்சுட்டு ஒரு சில இதுல படிச்சுட்டு மேல வந்து அப்ராட்ல படிப்பாங்க. அதுக்குன்னு சில எக்ஸாம்ஸ் இருக்கு. அத எழுதி அது வழியா போணும். இந்த யுனிவர்சிட்டிய செலக்ட் பண்ணணும். நல்ல காலேஜ செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் உங்களுடைய வளர்ச்சி பாதையை, உங்களுடைய படிப்பு சம்பந்தமான வளர்ச்சி பாதை மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பாதையை நீங்க வகுத்துக்கணும் முதல்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத தவிர கவர்ன்மென்ட் ஜாப்ஸ். சார் நெறைய சொன்னாரு. நெறைய கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் தேர் ஆர் லெவல்ஸ். ஸோ இப்ப நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா, நீங்க வந்து சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம். அதுக்கான பயிற்சிகள் நெறைய நடக்குது. பயிற்சிகள் எடுத்துட்டு அந்த வேலைய கவர்ன்மென்ட்க்கான வேலைய ஈவன் நாட் ஒன்லி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இபில அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வில் கம். எப்பயாவது வரும். உங்களுக்கு இந்த துறைக்கான விளம்பரங்கள் உங்களுடைய தினசரி பேப்பரா நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த துறையில இப்போ வந்து இதுக்கு இல்ல எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாவும் வரும். இந்த கவர்ன்மென்ட் இபில நான் சொல்றது. எலக்ட்ரிக்கல் படிக்கணும். சிவில்னா சிவில் இன்ஜினியர். அவங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வருது. பிடபிள்யூடில இருக்கும்.
இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே அவங்களுக்கு தனியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் துறை சார்ந்த தேடலை நீங்கள் முதல்ல நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அதுக்கான பலனை நீங்கள் கரெக்டாக கிடைக்க முடியும். அதை தவிர மீதி என்னென்ன உங்களுக்கான மற்ற கேள்விகளை வரும் அடுத்த உங்களோட கேள்வி நேர பகுதியில் நம்ம பார்க்கலாம். எனக்கு இதுதான் என்னுடைய கருத்து, உங்கள் வழிகாட்டுதலுக்கான சிறந்த கருத்து. இதற்கான அடுத்த கேள்வி பதில் இதில் உங்களுக்கான மற்ற கேள்விகளுக்கு நாங்கள் விடை கூற தயாராகிக்கிறோம். நன்றி சார். மணிராஜ் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்த ஸ்பெஷல் தினேஷ் ஐயர், ட்ரைனர், ஐடி டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. இவர் 2020 மே மாதம் சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு சென்னையில் இயங்கி வரும் பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான கிராம்பிட் பிரைவேட் லிமிடெட் உடன் இணைந்து 3 நிகழ்ச்சிகள் CSS, HTML கோடிங், மன்புட் எஸ்டாப் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை வாய்ப்புகள் குறித்து நடத்தியுள்ளோம். இன்று கிராம்பிட் நிறுவனத்தில் இருந்து தகவல் தொழில்நுட்ப துறையில் 15 வருடத்திற்கு மேலாக அனுபவம் கொண்டு பயிற்சியாளர் திரு தினேஷ் அவர்கள் இன்று நம்முடன் கருத்தரங்கத்திற்கு இணைந்து இருக்கிறார். இவரை புதிய தலைமை அறக்கட்டளை சார்பில் அன்புடன் வரவேற்கிறது. சார், வெல்கம் சார். வணக்கம் மணிராஜ், தேங்க்யூங்க. பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கிளியரா கேக்குது சார். ஓகே, ரைட், ஓகே. ஸோ வணக்கம் மணிராஜ் அவர்கள் அண்ட் புதிய தலைமுறை அவங்களுடைய ஃபவுண்டேஷன் இருக்கட்டும். ஸோ அவங்களுடைய அறக்கட்டளை எல்லாம் சார்பாக இது அநேகமா 3வது, அவர் சொன்ன மாதிரி இது 3வது நிகழ்ச்சியா நாங்க பங்கேற்றுட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வெல்கம் பண்றேன். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆர்கனைசர்ஸ், அங்க இதுக்கு எனக்கு முன்னாடி பேசின ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த பார்ட் ஆஃப் த செஷன், ஸோ இந்த செஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் இன்டராக்டிவா வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ என்ன அப்படின்னா இங்க எல்லாருமே வந்துட்டு படிக்கிறது, அதுக்கு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், நம்மளுடைய ஃபியூச்சர் என்ன, நம்ம கரியர் என்ன, நம்ம எப்படி போகணும், எந்த பாத்துல போகணும், இங்க படிச்சா நல்லதா, இல்ல இந்த எக்ஸாம் எழுதுனா நல்லா இருக்குமா, இல்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, இல்ல அப்ராட் போய் தான் படிக்கணுமா, இப்படி நிறைய கேள்விகள் நிறைய எல்லாருக்குமே இருக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு விஷயமா வரலாம். ஸோ முதல்ல விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் என்ன படிக்கிறாங்கன்னா படிக்கணும். ஓகே, எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா வேலை வாய்ப்புகளுக்காக படிக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இன்டராக்டிவா வைப்போம். ஸோ இன்டராக்டிவா எல்லாருமே பேசலாம். ஸோ என்ன பேசலாம்னா என்னோட முதல் கேள்வி என்னன்னா, எல்லாருக்கும் வேலைக்கு போகணும் இல்லையா? ஸோ எதுக்காக வேலைக்கு போகணும்? யார் சொல்வீங்க? எதுக்காக வேலைக்கு போகணும்? ஏன் வேலைக்கு போகணும்? யார் சொல்வீங்க? ஒரு நிமிஷம் சார். இப்ப நான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மாத்திரம் அன்மியூட் பண்றேன். அவங்களோட ஆமா அன்மியூட் பண்றதுக்கா? ஓகே, சரி, थैंक यू. ஸ்டூடண்ட்ஸ் உங்க எல்லாரும் அன்மியூட் பண்ணிருக்க. நீங்க வந்து சார் கிட்ட கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம். நீங்க உங்களோட கொரிஸையும் கேட்டுக்கலாம். அன்மியூட் பண்ணிருக்க ஸ்டூடண்ட்ஸ், நீங்க மியூட் பண்ணிட்டு பேசலாம். உங்களுக்கு கேக்குதா சார் சொல்றது? உங்களுக்கான கேள்வியை நீங்க கேட்கலாம் சார். உங்களோட வாய்ஸ் ஆடியோ வரலீங்க. இப்போ ஓகேவா? வருது. தினேஷ் சார் கேட்டிருக்காரு. இப்ப நீங்க உங்களோட கொரிஸை நீங்க கேட்கலாம். நான் எல்லாருமே அன்மியூட் பண்ணிருக்கேன். சோ நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் தாராளமா. ஏன்னா ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கும் போது அது கொஞ்சம் நல்ல ஒரு இதுவா இருக்கும். சோ தயங்காம கொஸ்டின்ஸ் கேளுங்க. கேட்கும் போது உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பேசுறதுக்கு தயங்க வேண்டாம், சரிங்களா? யாராவது கொஸ்டின் கேக்குறீங்களா? ரைஸ் பண்றீங்களா? யாருமே இல்லையா நம்ம ஸ்டூடண்ட்ஸ்? யாருக்கு வேலைக்கு போகணும், எதுக்காக வேலைக்கு போகணும், இதுதான் முதல் கேள்வி. யார் சொல்வீங்க? இத்தனை பேர் எல்லாரும் வேலைக்காக தான் வரன்றீங்க. சார், வேலைக்கு போனாதான் சார் நம்ம கை காசு வரும். ஸோ அதை வச்சு நமக்கு தேவையான பொருட்கள் மாதிரி தான் வாங்குறதுக்காக காசு தேவைப்படுது சார். அதுக்கு தான் சார் மெயினா வேலைக்கு போறோம். அப்புறம் வந்து ஏதாவது நமக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து பேஷன் இருக்கும் சார், இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுல வந்து
நம்மளுக்கு லாபம், அதாவது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னா கூட அந்த வேலை செய்யற சில பேர் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க சார். ஸோ அதுக்காக கூட சில பேர் வேலைக்கு போவாங்க சார். ஆனா மெயினா நிறைய பேர் வந்து வேலைக்கு போறது வந்து ஏன்னா அந்த காசு வேணும், நமக்கு தேவையான பொருள், அதாவது சாப்பாடு கூட சில பேர் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தேவைக்காக வேலைக்கு போறது நிறைய பேர் இருக்காங்க சார். மெயினா தான். ஓகே, நிறைய பேர் இருக்கட்டும், உங்களோட அபிப்பிராயம் என்ன? எதுக்கு நீங்க வேலைக்கு போகணும் சார்? நான் சொன்னேன்ல சார், அந்த 2வது கேட்டகரி சார். சாப்பாட்டுக்காக வேலைக்கு போகணும் இல்ல சார். 2வது கேட்டகரி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ அந்த ஃபீல்ட்ல போய் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல சார். ஓகே, சோ காசு கொடுக்காம அந்த மாதிரி ஓகேவா? என்ன சார்? இல்ல, காசே கொடுக்காம வேலைக்கு மட்டும் நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் டெவலப் பண்ணா ஓகேவா? அந்த மாதிரி வேலைனா ஓகேவா? அது கஷ்டம் தான் சார். ஏன்னா நமக்கு அந்த ஃபுட்டு கூட கிடைக்காம போயிடுச்சுன்னா, சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட போலாம் சார். இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல வந்து தங்குறதுக்கு இடம், 3 வேளை சாப்பாடு இருந்துட்டு ஓரளவு கொஞ்சம் தேவையான அளவுக்கு அமௌண்ட் இருந்தா, அந்த இன்ட்ரெஸ்ட்கான வேலை இருந்தா போதும் தான் சார். ஓகே, சோ 3 வேளை சாப்பாடு போட்டு இருக்கிற இடம் கொடுத்துட்டு துணிமணி வாங்குறதுக்கு மட்டும் தேவையான காசு கொடுத்துட்டா உங்க லைஃப் போதும், அவ்வளவுதான் இல்லையா? உங்களுடைய தேவைகள் அவ்வளவுதான், கரெக்டா? மெயினா நம்ம தேவை அவ்வளவுதான் சார் இருக்கும். மெயினான்றதுல வேலைக்கு போனா எல்லாமே இப்போ மெயினா அப்ப சைடு என்னது? அப்போ மெயின் வந்து இது 3. ஆமா, எல்லாருக்குமே இல்ல சார், சில இது வந்து நம்ம ஆடம்பரமா செலவு பண்ணுவோம்ல சார். சோ அதை நம்ம ஒதுக்கிடலாம். இதுதான் சார் மெயினா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அது வந்து அது தேவையில்லாததானே சார் அந்த இதெல்லாம். அதனால சொன்னேன். அப்ப உங்களுக்கு அது கொடுக்கலன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளவுதான் இல்லையா? அப்படிதான் சார். ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா போதும். அவ்வளவுதான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதுதான் என்னோட தேவை. என்னோட தேவை வந்து 3 வேளை சாப்பாடு, இருக்கிற இடம், கொஞ்சம் துணிமணிகள், அவ்வளவுதான். சேமிச்சு வைக்கிறோம், அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது, கரெக்டா? வச்சுக்கலாமா? ஓகே, சூப்பர். ஓகே, வெரி குட். அடுத்தது யாரு? வேற யார் சொல்வீங்க? எதுக்கு வேலைக்கு சொல்றீங்க? வேற யார் சொல்றீங்க? உங்களோட நேம் சொல்லிட்டு என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு பேசுங்க. கமான், பேசணும். அது இன்டராக்டிவ் செஷனா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து யாருமா? யார் நெக்ஸ்ட்? சார் தினேஷ் குமார் எக்ஸ்பீரியன்ஸ். தினேஷ் குமார் சொல்லுங்க. தினேஷ் குமார் சார், மை நேம் இஸ் தினேஷ் குமார் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். ஓகே சார், வேலை வாய்ப்புங்கிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்து மாறுது சார். இப்போ என்னோட குடும்பம் ஏழ்மைனா என்னோட முதல் குறிக்கோள் வந்து பணம், அதுக்கப்புறம் தான் 2வது இன்ட்ரெஸ்ட் வரும். சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி இந்த இது நான் இதுல முதல் குறிக்கோள் வந்து பிரேக் ஆயிடுச்சு. முதல் குறிக்கோள் எனக்கு கேட்கவே இல்லை. முதல் குறிக்கோள் என்னது? பணமா தான் இருக்கும். ஏன்னா குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. சரி. சோ 2வதா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ இது என்னோட ஓகே, சோ பணம் முதல்ல. அப்படிதான் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து. இதே குடும்ப சூழ்நிலை வேறனா அது வந்து இன்ட்ரெஸ்ட் முதல்ல இருக்கலாம். பட் என்னோடது குடும்ப சூழ்நிலை பார்த்து பணம் ஃபர்ஸ்ட். ஓகே, பணம் இருந்தா என்ன பண்ணணும்? பணம் இருந்தா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போவோம் சார். இன்ட்ரெஸ்ட் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் சார். அதுக்கப்புறம் பணம் ஃபர்ஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சார் நம்மள. ஓகே, பண தேவைகள் என்ன தேவைகள் பூர்த்தி பண்ணிக்கலாம் பணம் வச்சுட்டு? அடிப்படை தேவைகள். ஓகே. அதுக்கப்புறம் முதன்மையானது உணவு. வெரி குட். ஓகே, தென் உடை, இருப்பிடம். இந்த 3ம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுக்குள்ளேயே நம்மளால சரியா போக முடியும் சார். அப்புறம் கரெக்டா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நம்மளால. ரைட், வெரி குட். ஆல்ரைட், थैंक यू தினேஷ் குமார். அடுத்தது வேற யாராவது? அடுத்து யாருமா? டக்கு டக்குன்னு பேசுங்க. அடுத்து வேற யார் கேள்வி கேக்குறீங்க? வேற இது இல்லாம மாற்று கருத்துக்கள் யார்கிட்ட இருக்கா? இப்ப அவர் சொன்ன முதல் 2 பேரும் சொன்ன சூரியகுமார்னு சொன்னதும் சரி, தினேஷ் குமார் சொன்னதும் சரி. சோ அவங்க 2 பேரும் சொன்னது வந்துட்டு தனக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிக்கணும், அதுக்காக வேலைக்கு போகணும், தன்னுடைய குடும்ப சூழ்நிலை இருக்கு அதுக்காக நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு எதுமோ முதல்ல எனக்குடைய முதல் பூர்த்தி பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு என்னுடைய என்ன சொல்றது உணவு, உடை, உறவிடம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த 3 விஷயமும் அவங்களுக்கு தேவைப்படுது. இதை தவிர மத்த ஏதாவது இருக்கா யாருக்காவது? இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் என்னங்க இப்ப இது எனக்கு வந்துட்டு வேற ஏதாவது வேணும், அதுக்கு தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? சார், டு கெட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, லெவல்ல சப்போர்ட் பண்ண வேலைக்கு சார். ஜெயபிரதாங்களா? ஓகே, சொல்லுங்க மணி, சொல்லுங்க ஜெயபிரதா மணி, சொல்லுங்க ஜெயபிரதா மணி, சொல்லுங்க சார். நம்ம கண்ட்ரி எக்கனாமிக் லெவல்ல சப்போர்ட் பண்ண, அதுக்காக வேலைக்கு. கண்ட்ரியோட எக்கனாமிக் சப்போர்ட் பண்ண. ஓகே, வெரி குட். ஓகே, புது ரைட். ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? MBA வா?
நோ சார், நர்சிங் சார். நர்சிங்க்கும் எக்கனாமி. ஓ வாவ். ஓகே குட் நைஸ். தென் வேற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நீங்க பேசும்போது உங்களோட நேம் அண்ட் என்ன பிரான்ச் படிக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட क्वेश्चन இது பண்ணுங்க. சரிங்களா சார்? எஸ் பிரசன்னா. My name is Prasanna from chemical department. ஓகே சார், நம்ம எதுக்காக வேலைக்கு போனோம்? நம்ம அடுத்தவங்க கையை டிபெண்ட் பண்ணிருக்காம, இல்ல அப்பாவோட சம்பளத்தையும் அம்மாவோட சம்பளத்தையும் டிபெண்ட் பண்ணிருக்காம, நம்மளா சுயமா சம்பாரிச்சு நம்ம அப்பா அம்மாவையும் நம்ம சுத்தி இருக்கவங்களும் கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக அந்த வேலைக்கு போனோம். ஓகே வெரி குட். ரைட், வெரி குட். ரைட், வேற இதுல இருந்து வேற யாராவது வேற ஏதாவது சொல்றீங்களா? சரி, சோ இந்த क्वेश्चनல இருந்து நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம். ஏன் இந்த क्वेश्चनோட ஆன்சர் முதல்ல முடிச்சிடுவோம். சோ நிறைய சொல்றது இந்த மாதிரி நிறைய வெபினார்ஸோ இல்ல நிறைய கோர்சஸோ நிறைய இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதுல வந்து இங்கே நம்ம புதிய தலைமுறையை ஒரு 2-3 தடவை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா இந்த செட் ஆஃப் பீப்புள் சொன்ன விஷயம் இப்ப 4-5 பேர் தான் பேசுனீங்க. பட் இது மத்தவங்க யாரும் எதுவும் சொல்லாம். இன்னும் ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். வேற ஏதாவது யாராவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? ஏன்னா இன்னும் 2-3 இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்காக கேட்கிறேன். ஒரே क्वेश्चन உங்களோட கேள்வி சார் பேசலாங்களா? பேசலாம். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட क्वेश्चन நீங்க கேட்கும் போதுதான் உங்களோட டவுட் கிளியர் ஆகும். உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ப்ரோக்ராம் இது. அது அறக்கட்டளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்களோட பொறுப்பு. இன்னும் என்னென்ன क्वेश्चन கேட்கணுமோ ஐடி ஃபீல்டு விட்டு அவர் தினேஷ் சார் போயிடணும். அந்த அளவுக்கு क्वेश्चन கேட்க வேண்டியது உங்களோட கடமை. முடிச்சலாமா? சோ இந்த क्वेश्चन ராப் பண்ணிடலாமா? வேற யாராவது சொல்றீங்களா? விருப்பப்படுறீங்களா? ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே ரைட். எஸ் தருண், சொல்லுங்க ஆரம்பிச்சீங்க, சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க தருண். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். என் பேர் தருண். நான் பயோடெக் பிஎஸ்சி பயோடெக் ஃபைனல் இயர் இருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி வந்து எதுக்காக நீங்க ஒர்க்குக்கு எதுக்காக போகணும் அப்படின்னு. என்னோட பதில் என்னன்னா, மத்தவங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்றதுக்காக. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கீழே கண்டிப்பா நம்ம இப்போ ஒரு பைக் வச்சிருக்கோம் அப்படின்னா சைக்கிள் வச்சிருக்கிற நம்மளை பார்த்து ஒரு ஏக்கமா பார்ப்பான். அதே மாதிரி நடந்து போற சைக்கிள் வச்சிருக்கிறோன்னு ஒரு ஏக்கத்தோட பார்ப்பான். நம்ம கிட்ட அது இல்லையே. நம்ம கிட்ட இருக்கிறது ஒருத்தங்கிட்ட இல்ல அப்படின்னா அவனை மேல தூக்கி விடுறதுக்காக ஒரு சர்வீஸ் மைண்டோட நான் வந்து ஒர்க் பண்ண நினைக்கிறேன் சார். ஓகே, சர்வீஸ் மைண்டோட. ஓகே ரைட். எஸ் சார். ஓகே, சோ அந்த சர்வீஸ் மைண்டோட இருக்கணும்னா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அதை பண்ணுவீங்களா, இல்ல சைட் பை சைடு ரெண்டுமே சேர்த்து பண்ணுவீங்களா? சைமல்டேனியஸ்லி ரெண்டுமே பண்ணுங்க சார். ரெண்டுமே பண்ணுவீங்க. ஓகே, வெரி குட். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ சார். சோ எஸ், தேங்க் யூ தருண். சோ ஓகே, சோ உங்க பேட்ச் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களையே வந்துட்டு நீங்க தட்டிக்கலாம். ஏன் தட்டிக்கலாம் சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பேட்ச் எல்லாருக்குமே நான் கேட்ட கேள்வி, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா மெஜாரிட்டி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆடம்பரமாக நான் வந்து செட்டில் ஆகணும், அதுக்காக நான் வேலைக்கு போகணும்னு சொன்னாங்களே தவிர, அங்க முன்னாடி இருக்கிற பேட்ச் வந்து என்னோட தேவைகள் பூர்த்தி பண்ணணும்னா ஆடம்பர தேவைகள் கிடையாது. நீங்க எல்லாருமே ஸ்பெசிபிக்கா ஆடம்பர தேவைய ஒதுக்கிட்டு எனக்கு உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம் அப்படின்ற 3 விஷயம் தான் பேசிக் நெசசிட்டி ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங். அது மட்டும் எனக்கு முக்கியமான பிரதானமாக வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்க யோசிச்ச விஷயத்துக்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். ஓகே, அது ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ அந்த விஷயம் இருக்கும் போது ஆல்ரெடி நீங்க எல்லாருமே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஏன் அப்படி கிளியர் பண்ணிட்டோம் சொல்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு சம்பளம் கொடுத்தா நீங்க வேலைக்கு போவீங்க? Next question. Next part of the question is how much salary you will expect to start your job, your career. இவ்வளவு சம்பளம் கொடுத்தா நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? Next part of the question. எவ்வளவு சம்பளம் தேவைப்படும்? எந்த மாதிரி வேலைனா இருக்கும்? இப்போதைக்கு வேலைக்குன்னு போகணும் அப்படின்னா எவ்வளவு சம்பளம் கொடுத்தா போவீங்க? தைரியமா சொல்லுங்க.
போல்டா பேசுங்க. ஓகேங்களா? சார் நான் அரௌண்ட் 10 to நான் உங்களை 15,000. இன்டர்வியூ எடுக்கல, நான் கம்பெனி ஆள் கிடையாது. அதனால எங்களுக்கு தைரியமா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க யாருமே வந்து கம்பெனி உள்ள உட்காரணும் கிடையாது. ஸோ இன்டர்வியூ கிடையாது. இது நீங்க ஏன் அப்படின்னா எது மிஸ் பண்றீங்க, எது உங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு பகுத்து அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஸோ பகுத்தறிவுன்னு சொல்லுவோம் தெரியுமா? பகுத்தறிவுனா வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க என்னன்னா எது நமக்கு தேவைப்படும், எந்த இது தேவை கிடையாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்காக பண்றோம். சரிங்களா? எஸ். ஸோ கோ ஜெயபிரதா. யா, நீங்க ஆரம்பிச்சீங்க, not to stop பண்ணிட்டேன். சாரி, go ahead. Around 10 to 15,000, sir. Around 10 to 15,000 per month. Okay. போதுமா? Yes, sir. Okay, right. Next. 10 ல இருந்து 15,000 இருந்தா போதும் ஜெயபிரதாக்கு. வேற மினிமம் 20,000 எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார். ஃப்ரெஷா முடிச்சிட்டு வெளியில வரவங்க 20,000ன்றது மினிமம் டார்கெட்டா இருக்கு. அவங்க நீங்க பிளேஸ்மென்ட் சொல்றப்போ அவங்க சொல்றாங்களா அத? பேசிக்கா சொல்றேன். ஒரு 20,000ன்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், ஸ்டூடண்டோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸ்டூடண்டோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே. ரைட். அடுத்து வேற யார் சொல்றீங்க? சோ 15 20 இந்த ரேஞ்ச் இல்லாம வேற ஏதாவது? About 30,000, sir. செந்தமிழ்யா, செந்தமிழுக்கு எவ்வளவு? 30,000 வேணும். ஓகே, வெரி குட். தென் வேற யாரு சார்? எஸ் பிரசன்னா. ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சமாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பணம் இருந்தா சார். அந்த சமாளிக்கிறதா எவ்வளவுங்க? உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் நீங்க சொல்லணும்ல. அந்த சமாளிக்கிறது 25,000 போதுமா? எஸ் சார். ஓகே, 20 to 25,000 வச்சுக்கலாமா? எஸ் சார். ஓகே, ரைட். சோ இப்போ எப்படி ரேஞ்ச் வந்துனா 10 ல இருந்து 20. சொல்லுங்க. சாரி சார். ஸ்டூடண்ட்ஸ், நீங்க பேசும்போது உங்களோட வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. எஸ், இப்போ ரேஞ்ச் அப்படினா 10 ல இருந்து 30 வரைக்கும் போயிருக்கு. இல்ல 25 வரைக்கும் வந்திருக்கு. இல்ல 30,000 வந்து சொன்னாங்க இல்லையா? ஆமா, 30 வரைக்கும் வந்திருக்கு. 10 ல இருந்து 30 வரைக்கும் வந்திருக்கு. வேற யாராவது? வேற யாராவது? சரி. சோ இந்த क्वेश्चனுக்கு இன்னொரு சப் क्वेश्चन ஒன்னு இருக்கு. சப் क्वेश्चन என்னன்னா, இந்த சம்பளம் வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த சம்பளம் எனக்கு கொடுக்கணும். சோ உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது 10,000 வாங்கினாலும் சரி, 15,000 வாங்கினாலும் சரி, 20,000 வாங்கினாலும் சரி, 25,000 எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, இல்ல 30,000 எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்க ஃப்ரெஷர் அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் ஏதாவது இருக்கா, இல்ல இது என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி தேவை இருக்குது அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா எடுத்து நீங்க क्वेश्चन, இப்ப நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா how much you expect அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சம்பளம் சொல்லுவீங்க. அவங்க வந்து why அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? ஏன் உங்களுக்கு நான் இது தரணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இன்னும் நம்ம எந்த வேலைக்குன்னு வரல, நான் ரொம்ப ஜென்ரலைஸா கேட்டுட்டு இருக்கிறேன். அதனால உங்களோட செக்டார்லயும் சொல்லலாம். அது ஐடி செக்டாரா இருக்கலாம், சிவில் செக்டாரா இருக்கலாம், பயோடெக்னாலஜி செக்டரா இருக்கலாம், இல்ல பயாலஜி செக்டரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த சம்பளம் வாங்குறதுக்கு நாம என்ன தகுதி படுத்தி படிச்சிருக்கோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இதுக்கு சைலண்ட் ஆயிட்டீங்க. சொல்லுங்கப்பா. எல்லாருமே நீங்க படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, அதனால எனக்கு என்ன வேலை வாய்ப்பு வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லலாமே. உங்களுக்கு என்ன டிகிரி படிக்கிறீங்க? ஏதாவது இருக்கா? கேள்வி கேளுங்க. அரவிந்த் சார், முருகன் சார், நீங்க ஏதாவது சொல்ல வரீங்க? சொல்லுங்க சார். இல்ல பசங்களை தான் என்ன டிகிரி படிக்கிறீங்க, என்ன அதுக்கான என்ன அதுதான் சொன்னேன். இப்ப என்ன டிகிரி நீங்க படிச்சுட்டு வரீங்க, அதுக்கு நம்மளால ஒரு டிகிரியை முடிச்சிருக்கீங்க, சரி இந்த டிகிரிக்கான இவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்ற நீங்க நிர்ணயிக்கணும். பசங்க நீங்க தான் சொல்லணும். எனக்கு நான் இந்த பிஎஸ்சி முடிச்சு, நான் பிடெக் முடிச்சிருக்கேன், நான் எம்டெக் முடிக்கிறேன், நான் எம்எஸ்சி முடிக்கிறேன் அப்படியே நீங்க சொல்லணும். இது முடிக்கிறேன், இதனால எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணும்னு நீங்க இருக்கணும். அந்த ஒரு இதுக்கு வரணும். நான் ஒரு டிகிரி நீங்க முடிச்சிட்டீங்க, ஸோ அந்த ஒரு டிகிரி நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல், நான் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிட்டேன் பயோடெக்னாலஜி, நான் பிஎஸ்சிக்கான வேலை வாய்ப்பை தேடணும். தேடி இத்தனை இந்த சம்பளம் இருக்கணும் எனக்கு மினிமம். எப்போ வரும் அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு, அந்த லெவலில் ஸ்கில் டெவலப் பண்ணணும். உங்களுக்கு அதுக்கான கான்ஃபிடென்ட் லெவல் வரணும்னா நீங்கள் அந்த ஸ்கில்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
புரியுதுங்களா முருகன்? சோ முருகன் சார் சொல்றது புரியுதுங்களா? சம்பளம் கேட்கும் போது வாய் அவ்வளவு சீக்கிரம் வர்ற விஷயம், அதுக்கு நாம என்ன ரெடியா இருக்கும்னு சொல்லும் போது கொஞ்சம் தயங்குது. இதுதான் வந்துட்டு நம்ம வேலை கிடைக்கலன்னு சொல்றோம் தெரியுங்களா? சோ முருகன் சார் முன்னாடி சொல்லும் போது என்னன்னா, நம்மளுக்கு தகுந்த வேலைக்கு நாம தான் எல்லா வேலைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, நமக்கு விலையை நிர்ணயம் படுத்துற அந்த தகுதி இருக்கிற நமக்கு என்ன வேலை வேணும் அப்படின்னு யோசிக்கிறனாலும் நாம அதுக்கு என்ன தயாரிப்படுத்திட்டோம் அப்படின்ற பட்சத்துல வரும்போது எல்லாருமே என்ன பண்ணிடுறோம், எல்லாருமே சொல்ல மாட்டேன், ஒரு சில பேர் என்ன ஆயிடுதுன்னா அங்கங்க மிஸ் பண்ணி விட்டுறீங்க. ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸ் தான் ஃபில் அப் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வெபினார் ரெடி பண்றோம். ஸோ என்னன்னா, டிசைட் பண்றீங்களா, கான்பிடென்டாக டிசைட் பண்ணணும். நம்ம எப்படி வேலை நம்ம தேடுறோம் அப்படின்னா, நமக்கு சம்பளம் இது வேணும்னா சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்றத நாம யோசிக்கணும். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்த உடனே உங்க அப்பா அம்மாவோட சம்பளத்தை விட நீங்க அதிகமா சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நீங்க உங்க சொல்லி கொடுக்குற ப்ரொஃபஸரை விட நிறைய சம்பளம் நீங்க வாங்கலாம் நீங்க கம்பெனிக்கு போகும்போது. அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே நடக்கும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, இவென்ச்சுவலாக போகும்போது, ஏன் இவென்ச்சுவல் சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேரை நான் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். ஒரு 20 வருஷத்துல நான் எல்லாமே பார்த்தாச்சு. 25 வருஷம் வச்சுக்கலாம். சோ என்னை விட நிறைய சம்பளம் வாங்கினவங்க இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, சோ ஏன் அப்படின்னா சீனியாரிட்டி போக போக இவருக்கு முருகன் சாருக்கும் தெரியும், கஜேந்திர சாருக்கும் தெரியும். சோ சீனியாரிட்டி போக போக என்ன ஆகும்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா சீனியாரிட்டி வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க உங்களுக்கு உங்களோட சம்பளம் கம்மியாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் வேலை கொடுத்துக்கிறேன், அவனை வச்சு நான் நிறைய வேலை வாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீனியாரிட்டி பீப்புள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சேச்சுரேஷன் பீரியட் வந்துடும். அதுக்காக தான் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த அப்ப இருந்தவங்களும் சரி, இப்ப ஒரு சில பேரும் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன வேணும், எப்ப நம்மளுடைய தேடல் கம்மியாக போயிட்டே இருக்கோ, எப்ப நம்ம சம்பளம் காசு அப்படின்னு போயிட்டே இருக்குமோ, அங்க உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம், கத்துக்கணும்ன்ற விஷயம் கம்மியாகிட்டே போயிடும். ஏன்னா காசு பேங்க்ல இருக்குன்னு சொல்லும் போது என்ன ஆயிடும்னா, ஒரு மாதிரி சோம்பல் வந்துடும். ஏன் சோம்பல் வந்துடும்? எனக்கு காசு இருக்கு, நான் இன்னைக்கு நான் செலவு பண்ணலாம், இந்த மாசம் செலவு பண்ணலாம், இல்ல அடுத்த வருஷம் கூட நான் செலவு பண்ணலாம், ஒரு ஹாலிடேக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த காசு கரைய ஆரம்பிக்கும் போதுதான் அடுத்த பயம் நிற்கும். அந்த பயம் வரக்கூடாது அப்படின்னா 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய கத்துக்கிற விஷயம் நிற்கவே கூடாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வயசானாலும் சரி, எனக்கு புது விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வைவல்னா என்ன சொல்லுவாங்க, சோ ஒரு காட்டுல இருக்கோம் அப்படின்னா, காட்டுல உயிர் வாழ்ற மிருகங்கள் எல்லாம் என்ன இருக்கும், அது எப்படியாவது இன்னைக்கு நாம பொழைக்கணும். அதுதான் உங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்கும். உங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கணும்னா, நீங்க எடுத்த வேலை, நீங்க போற கம்பெனி, நீங்க எந்த வேலை எடுத்தாலும் சரி, அது எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, என்ன கம்பெனி இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையை தக்க வைக்க இன்னும் பண்ணணும். அதை நீங்க பண்ணி ஆகணும். ஒரே விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற விஷயத்தை கத்துக்கிட்டே வரணும். எனக்கு இது தெரியாது, ஏன்னா இது பண்ண முடியாது, எனக்கு அது வராது அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம், ஒரு 2 ஃப்ரேஸ் இருக்கு, நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கேன். எனக்கு நான் சொல்லிக்கிற ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, இஃப் யூ கேன் டூ, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இஃப் யூ கேன் டூ, who can't do it? ஓகே, who else can't ன்னு சொல்லுவோம். so if you can do, who else can't? if others can, why can't you? அப்படின்னு தான் நான் எனக்கே சொல்லிப்பேன். அதோட என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களால பண்ற முடிய விஷயம் இன்னொருத்தரால பண்ண முடியும், கரெக்டா? அதே மாதிரி மத்தவங்களால பண்ண முடியுதுன்னா உங்களால ஏன் பண்ண முடியாது? அப்படி எந்த ஒரு விஷயமும் இருக்க வாய்ப்புகளே கிடையாது. இருக்காரு, இவ்வளவு மாச சம்பளம் வாங்குறாரு, இவ்வளவு என்ன சொல்றது, இவ்வளவு எல்லா ஆடம்பரம் எல்லாமே இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அது தேவைன்ற போது அவன் வச்சிருக்கான்ல, அவங்க எல்லாம் பண்ண முடியுதுல, அவங்களே எல்லாம் பண்ண முடியுது, ஏன் உங்களால பண்ண முடியாது? அதே மாதிரி உங்களால பண்ண முடியுதுன்னா ஏன் இன்னொருத்தரால பண்ண முடியாது? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அடாப்ட் என்னன்னா, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணும். அதுக்காக தப்பான விஷயத்துக்கு சொல்லல, தப்பான விஷயத்துக்கு துணை போங்கன்னு சொல்லல. என்ன அப்படின்னா, அந்த நேரம் அந்த சூழ்நிலைக்கு அது என்ன தேவையோ அதை பண்ணணும். நான் இப்ப போயிட்டு நான் வெளியில போய் நான் மழை வருது அப்படின்ட்டு மழைலாம் வரக்கூடாது நாபான்னு போவேன் அப்படின்னா அது பண்ண முடியாது.
அப்ப என்ன பண்ணா உங்களை நீங்க காத்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு ரெயின் கோட்டோ ஒரு கொடையோ ஏதாவது எடுத்துட்டு போவீங்க. கரெக்டா? அதே மாதிரி நான் அந்த சூழ்நிலைக்கு நான் போவேன், ஆனா அங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு பண்ணக்கூடாது, எனக்கு தகுந்த மாதிரி அது மாத்தணும் அப்படின்னா அதை பண்ண முடியாது. அது மாத்தணும்னா மாத்தலாம். எப்படின்னா நீங்க அந்த லெவலுக்கு போய் நிக்கணும். நாம சொல்ற மாதிரி அவங்க கேட்கணும் வரைக்கும் நீங்க உங்களுடைய டேலண்ட்டை உருவாக்கிக்கணும். உங்க டேலண்ட்டை நீங்க வளர்த்துக்கணும். அந்த எப்போ நீங்க வந்துட்டு வேலை, இப்ப நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, எனக்கு வந்துட்டு வேலை கத்துக்கணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால நான் வேலைக்கு போகணும். அது ரைட் ஆட்டிடியூட். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வேலைக்காக சம்பளத்துக்காக போயிட்டோம் அப்படின்னா சம்பளம் சீக்கிரம் ஏறிடும். ஆனா ஏறினதுக்கு அப்புறம் என்ன நடக்காது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்காதுன்னா மொத்தமா நடக்காது அப்படின்னு கிடையாது. நிறைய நேரங்கள்ல என்ன நடக்காதுன்னா உங்களுக்கு அந்த சம்பளம் ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் அப்படியே சேச்சுரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுடைய நீங்க போக போற கம்பெனி நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அப்ப அந்த கம்பெனி அவ்வளவு பெரிய கம்பெனியாக இருக்கும். அந்த கம்பெனில உங்களை மாதிரியே அத்தனை பேர் வேலையிலும் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க பண்ற வேலை என்னைக்கு ஆறுதாலும் இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இப்ப இவரு கஜேந்திரன் சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னாரு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஏன் ஸ்டார்ட் அப்னா அங்க ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நீங்க அங்க போய் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பண்ண முடியும், உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஒரு ரிசர்ச் பண்ண முடியும், ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க பெரிய கம்பெனிக்கு போனீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட் தனித்தனியா ஆள் இருப்பாங்க. ஆனா நீங்க சின்ன கம்பெனிக்கு போனீங்கன்னா எல்லாமே நீங்க தான் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன விஷயம் பார்த்து 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 பண்ணுவீங்க. வேலையும் கத்துக்க முடியும், அதே நேரத்துல உங்களுடைய சம்பளமும் உயரும். எப்படி உயரும் அப்படின்னா நீங்க அந்த லெவலுக்கு போயிடுவீங்க. அப்புறம் நீங்க சொல்றதுதான் சம்பளம், நீங்க சொல்றதுதான் காசு கொடுக்க வருவாங்க. ஆனா என்னன்னா ஆரம்பத்துல நான் நினைச்ச மாதிரி காசு வேணும் அப்படின்ட்டோம்னா அவன் சொல்ற மாதிரிதான் நம்ம எல்லாமே தையத்தக்க எல்லாம் போட்டு வேண்டியது இருக்கும். என்ன பண்ணணும்? அவன் சொல்ற போது ஆடணும், சொல்லாத போது கம்மிட்டு இருக்கணும். இதுதான் நடக்கும். நீங்க எப்படின்னா பப்பெட் மாதிரி ஆயிடுவீங்க. புரிஞ்சுங்களா? சோ அப்ப என்ன நடக்கூடாது? சோ சம்பளம் எதுக்கு வேணும், நாம அதுக்கு எப்படி தகுதியா இருக்கும் அப்படின்ற விஷயம் நீங்க யோசிக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எந்த லைன்ல போலாம். அது வந்துட்டு இங்க படிச்சுட்டே போலாமா, இல்ல அப்ராடு போய் படிக்கணுமா, இல்ல இந்த கம்பெனி வேணுமா, இல்ல அந்த கம்பெனி வேணுமா, எப்படி பண்ணலாம்? சோ அதுக்கு முருகன் சார் ஏற்கனவே சொல்லிட்டார். சோ என்ன அப்படின்னா உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். எனக்கு இங்க படிச்சாதான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா வேலை கிடைக்கும். நான் வெளிநாடு போய் தான் படிச்சாதான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுவும் நடக்கும். ரெண்டுத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப நினைச்ச வேலை எல்லாருமே அப்ராடு போயிட்டு தான் படிச்சாதான் வேலை கிடைக்கும் அப்படின்னா இப்ப இங்க இருக்கிறவங்க என்ன இருக்கு? சோ இங்கேயும் இருக்கு, வேலை வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாதிரினா நீங்க அதுக்கு தகுதி மாதிரி படுத்துக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா எனக்கு இந்த வேலை வேண்டாம், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு இந்த வேலை பண்ண முடியாது, அந்த இடம் நல்லா இல்ல, அந்த சூழ்நிலை நல்லா இல்ல, அங்க இருக்கிற ஒரு ஆபீஸ் அது ஆபீஸ் மாதிரியே இல்ல, ஒரு வீடு மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஆரம்பத்துல நீங்க நினைச்சீங்கன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு. எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப் கிடையாது. ஒயிட் காலர் ஜாப் அப்படின்ற விஷயம் எப்படின்னா ஒரு ஏசி ரூம் போட்டுட்டு ஒரு நல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மாசம் மாசம் சம்பளம் வரும் அப்படின்னா அது எல்லா இடத்துலயுமே நடக்கலாம். எல்லா இடத்துலயுமே எல்லாருக்குமே நடக்காது. அது என்ன சொல்லுவோம்னா எல்லாருமே ராஜா ஆயிட்டா யார்தான் மக்கள் இருக்கு? மக்கள் வேணும்ல. ராஜான்றது ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கணும். சோ எல்லாருமே ராஜாவாயிட்டோம் அப்படின்னா அங்க எதுவுமே பிரச்சனைக்கு அங்க என்னன்னா பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ராஜா சண்டை தான் நடக்குமே தவிர அங்க வேலைகள் நடக்காது. சோ எல்லாரும் ராஜாவாகவும் ஆகணும், அதே நேரத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மக்களாகவும் வேலையும் பண்ணணும். இதுதான் விஷயம். புரிஞ்சுக்கலாம்? ரைட்? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது கேள்வி இருக்கா? நிறைய பேசணும் பசங்க. முதல்ல இந்த பேசினாதான் நிறைய உங்களுக்கான விடைகள் கிடைக்கும். வாயுள்ள புள்ள பிழைக்குன்றது கதை தான் இப்பெல்லாம். நல்லா பேசணும், நிறைய பேசணும், அதுதான் காலம். நீங்க எவ்வளவு தூரம் நீங்க உங்களை ஸ்கில்ஸை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்றீங்களோ யூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா பேசுவான், ஒண்ணுமே படிக்க மாட்டான், பார்த்துருப்பீங்க நீங்க சிலர். நல்லா பேசுவான், ஆனா அவனுக்கு வேலை போய் கிடைச்சிடும். என்ன காரணம்? நல்ல திறமை பேசுற திறமை அவனுக்கு நிறைய இருக்கு.
ஸோ அதையே முதல்ல வளர்க்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களால் என்ன உங்களுக்கு தோணுது, அதை வந்து எப்படி நம்ம டெலிவர் பண்ணுறோம் அதையும் நல்லா கற்றுக்கணும். இந்த மாதிரி இதில் நீங்கள் நிறைய கேட்கணும், அப்போ தான் உங்களுக்கு அதை புரியும். ஓகேவா? அதுதான் நான் எதிர்பார்க்குறோம். இப்போ நாங்கள் கேட்குறதே அதுதான். நீங்கள் வந்து உங்களுடைய என்ன கேள்விகள் இருக்கோ அதை முதல்ல தெளிவாக கேளுங்க. ஜெனரலி கேட் அன் ஆன்சர் ஈஸியாக. எஸ் சத்யா, சஞ்சய் யாராவது ஆன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நிறுத்திட்டீங்க. எஸ் சஞ்சய், யார் சொல்ல விரும்புறீங்களா? நோ சார், புரியுதுன்னு சொல்ல வந்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, யாருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதுவும் வந்துட்டு முருகன் சார் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டார். ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு டாபிக் எதுக்கெல்லாம் வரலாமோ முருகன் சார் வந்துட்டு ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அதனால அவரும் சாரி சார் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எலாபரேட்டா எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, யார் யாருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவ்வளவுதான். அந்த சாப்டரே முடிச்சுக்கலாம். வாயுள்ள புள்ளதான் பொழைச்சுக்கும். இப்ப நீங்க வந்துட்டு என்னன்னா, நீங்க 1000 டேலண்ட் வச்சிருக்கலாம். நான் உங்க கிளாஸ்லயே நீங்க தான் ஃபர்ஸ்டாக இருந்திருக்கலாம். அது பிராக்டிக்கலா இருக்கட்டும், தியரியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க வந்துட்டு 100க்கு 100 கூட மார்க் வாங்கியிருக்கலாம். ஆனா அங்க ஒரு இன்டர்வியூக்கோ எங்க நீங்க போயிட்டு அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலையோ, பேச முடியலையோ, என்ன நினைச்சோமோ அது எல்லாமே மனசுலயோ உங்க மைண்ட்லயும் எல்லாமே இருக்கும். ஆனா அதை நீங்க சொல்ல முடியலன்னா மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்புகளே கிடையாது. அப்ப என்ன ஆயிடும்னா, நீங்க உங்களை புரிஞ்சுக்கவும் முடியாது. நீங்க 1000 டேலண்ட் வச்சிருந்தாலும் என்ன வராது அப்படின்னா, உங்களுக்கு தேடி உங்களுடைய வேலை வராது. அப்ப என்ன பண்ணணும்னா, பேசணும். பேசுறவங்க இப்ப எல்லாருமே என்னன்னா, எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நிறைய பேசுவாங்க, புதுசு நிறைய பேசிப்பாங்க, எல்லாமே படிப்பாங்க. ஆனா ஒரு குரூப்ல எல்லாம் பேசிப்பாங்க. ஆனா என்னன்னா, எடுத்து முன்னாடி வந்து நின்னு யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு குரூப் எப்படின்னா, ஒரு குரூப்ல வந்துட்டு ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த கும்பல்ல உட்கார்ந்து பேச முடியும். ஆனா அந்த கும்பல்ல இருந்து ஏஞ்சு நின்று எதிர்த்த வந்து நின்னுட்டு அந்த 10 பேரையும் பார்த்து பேசணும் அப்படின்னா அப்ப ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த பயத்தை எப்ப நீங்க தாண்டுறீங்களோ அப்ப என்னன்னா உங்களுடைய பேச்சு திறமை வளர ஆரம்பிக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்க உங்க கும்பல்ல பேசுற விஷயம் வேற, அந்த கும்பல்ல இருந்து எழுந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் தனியா நின்று பேசி பாருங்க. நீங்க நாளைக்கு டெஸ்ட் பண்ணியும் பாருங்க. என்னன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ல எழுந்திருச்சு நின்று நீங்க பேசணும். உங்களுடைய குரூப் மத்த எத்தனை குரூப் இருக்காங்களோ அந்த குரூப் மெம்பர்ஸையும் பார்த்து பேசணும். அப்ப பார்த்து பேசும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களை நீங்களே அசஸ் பண்ணிக்கணும். சோ எப்ப நம்மளுடைய பேச்சு திறமை எப்ப வரும்னா, மத்தவங்களுக்கு புரியணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசலாம். பேசுறதுக்காக வந்துட்டாங்கன்னா பேசிட்டு போடணும், அவ்வளவுதான். உங்களுக்கு மனசுல இருக்கிறது எல்லாமே பேசணும். அது தப்போ கரெக்டோ, லாங்குவேஜ் ப்ராப்ளமோ, இல்ல நம்ம சொல்ல வர விஷயம் எல்லாமே சொல்ல வரோமோ இல்லையோ, முதல்ல பேச ஆரம்பிச்சிடணும். ஏன்னா தப்புல இருந்துதான், எல்லா மிஸ்டேக்ஸ்ல இருந்துதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வளர ஆரம்பிக்குமே தவிர, என்னடாங்கன்னா எடுத்த உடனே பர்ஃபெக்டா நான் பேசுவேன் அப்படின்னா வராது. சோ ஒரு கும்பல்ல சின்ன சின்ன கும்பலா அதிகமா பேசி செமினார் எடுத்து அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் சும்மா இருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் செமினார் எடுங்க. சோ செமினார் ஒரு குரூப்ல நின்றுட்டு அந்த கிளாஸுக்கே நீங்க எடுங்க, ஏதாவது ஒரு டாபிக் எடுங்க. அது வந்து ஸ்டடிஸ் சம்பந்தம் இல்லாம இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. ஒரு ஜெனரல் டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்ப வர பேச்சு திறமை எப்படின்னா, அது போக 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 உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா விஷயமும் நீங்க கத்துக்கிட்ட நாலேஜ் எல்லாமே திரும்ப வெளியே வரும். அப்படி திரும்ப வெளியே வந்தாதான் என்ன நடக்கும்னா, நீங்க போற கம்பெனியும் அவன் ஹெச்ஆரோ இல்ல யாரோ வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க உங்களுக்கு இவ்வளவு தெரியும், இவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்பதான் புரியுமே தவிர அவன் ரெசியூம்ல பார்த்துட்டு இல்ல சிவில பார்த்துட்டு இல்ல பயோடேட்டால பார்த்துட்டு ஒரு விஷயமும் போட முடியாது. அவனை எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க 1000 போடலாம், எல்லா ஹெச்ஆர் பர்சனுக்கும் தெரியும் என்னன்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீங்க வெளியே கொண்டு வராத போது என்னன்னா அது அங்க எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டிடியூட். சோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் ஈஸியா கிடைக்கும். அவன் நாலேஜே இருக்காம போட்டோம், அவனால பேச்சு திறமை இருக்கு அப்படின்னா அவனை சீக்கிரம் வேலை எடுத்துப்பாங்க. ஏன்னா அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு வேலை தெரியாதுன்னு சொல்ல மாட்டான், எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் எனக்கு கத்து கொடுத்தா நான் கத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஃப்ரெஷர்ஸ் ஏன் எல்லாரும் போய் எடுக்கிறாங்க அப்படின்னா, வேலை கத்துக்க சொல்லி கொடுக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பேஸ் பண்ணி தான் உங்களை அசஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்களை ஃப்ரெஷர்ஸை ஏன் வந்துட்டு அவ்வளவு செலவு பண்ணி எடுத்து உங்களை ட்ரெயின் பண்றாங்கன்னா, உங்களை டெவலப் பண்ண முடியுமா
முடியாதா அப்படின்னு பாக்குற விஷயம். அப்ப நீங்க அங்க டேலண்ட காட்டினீங்கன்னா then you will all get somewhere. புரியுதுங்களா? ஆட்டிடியூட் இருக்கணும். ஆட்டிடியூட்னா எனக்கு தெரியாது, நோன்னு சொல்ற, என்ஓன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாதுன்னா ஐ நோ, KNOW அதுதான் சொல்லணும். ஐ நோ, ஆனா என்ன பண்ணா ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது, கமா வைக்கணும். ஆனா என்னன்னா நான் லைவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல, எனக்கு எது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், இல்ல சொல்லி கொடுத்தா நான் பண்ணிப்பேன், எனக்கு பிராக்டிக்கலான நாலேஜ் இல்ல, எனக்கு தியரிட்டிக்கலா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ஆர்வத்தை நீங்க காட்டுற மாதிரி அர்த்தம். என்னடா எனக்கு மொத்தமா எனக்கு தெரியவே தெரியாதுப்பா, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது போல எனக்கு ஓரளவுக்கு தெரியாது, அது புரிதல் இருக்கு, ஆனா பண்றதுக்கு மட்டும் எப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் பண்ணிடுவேன் அப்படின்னா அவங்கதான் இன்னைக்கு காலகட்டத்துல தேவை. எல்லா தெரிஞ்சவங்களும் பெருசா தேவைப்படாது, எல்லா தெரியாதவங்களும் பெருசா தேவைப்படாது. அந்த நடுவுல இருக்கக்கூடிய ஆட்கள் எப்போனா எனக்கு கத்துக்கணும் அப்படின்னு தெரிகிற ஆட்கள்ல மட்டும்தான் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் வரும். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி. நீங்க சிவில் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ள வரலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு பயோல போலாம், எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் இன்னைக்கு வாய்ப்புகள் உண்டு. முன்னதான் காலேஜ் டிகிரி வேணும், அது வேணும், அது இது வேணும், அது மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனா இப்ப என்ன டேலண்ட் இருக்கா, அவனுக்கு வேலை பண்ண முடியுதா, வேலை பண்ணா சொல்லி கொடுத்தா கத்துப்பானா, அவனோட போட்ட கம்பெனி போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அவனுக்கு திருப்பி கிடைக்குமா, இவ்வளவுதான் பிசினஸ். இந்த பிசினஸ் உங்களால சர்வை பண்ண முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எஸ் சார், முருகன் சார் சொல்லுங்க. அதுதான் இப்ப சார் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைய வர காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அது வந்து ஒரு 4-5 ப்ராசஸ் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து இந்த குரூப் டிஸ்கஷன், இதே ஒரு ப்ராசஸ். இப்ப நிறைய கம்பெனி என்ன பண்றான், ஆளை குரூப்பா ஒரு 10 பேரை உட்கார வைப்பான். அந்த 10 பேர்ல யார் நல்லா பேசுறாங்க, ஒரு 4 பேர் அவனை எடுப்பான். ஸோ இதெல்லாமே ஒரு ரவுண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். ஏன்னா நல்லா பண்றேன், அது குரூப்ல நீ எப்படி பேசுற, ஒரு டீம் ஒர்க் பண்ணணும். ஒரு கம்பெனிக்கு போனா நீ எப்படி டீம் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணும், உன்னோட டேலண்ட் எங்க பார்ப்பான், குரூப் டிஸ்கஷன், நீ எப்படி மேனேஜ் பண்ற. ஸோ இதெல்லாமே ஒரு ரவுண்டு, ஒரு ப்ராசஸ் ஆஃப் யுவர் இன்டர்வியூ. நீங்க நாளைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் இந்த ஜிடியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 15 பேர் ஒரே இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க, சேர் போட்டவங்க எல்லாரும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு டாபிக் ஆஃப் தர் இன்ட்ரெஸ்ட் அப்படி கொடுத்துருவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒண்ணுமே இது பண்ணா டக்குன்னு டேலண்டா தே வில் ஸ்டார்ட். அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க, யார் எடுத்துக்கிறாங்க, யார் லீட் எடுக்கிறாங்க, யார் வந்து அதை கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராசஸ் இன்டர்வியூல இப்பெல்லாம். ஸோ அப்போ அந்த டேலண்ட் எல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிறைய பேசணும். அதுதான் நான் சொல்றேன், நிறைய படிக்கணும், நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு காலகட்டத்தில். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஜென்ரல் டாப்பிக்கே கொடுப்பாங்க. ஓகே, இன்னைக்கு ஏன் வந்து இன்னும் நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்ன அப்படின்னு ஜென்ரல் கொஸ்டினாக இருக்கும். அந்த ஜென்ரல் கொஸ்டினுக்கு நீங்கள் 4 இது அலசியிருந்தா தான் தெரியும். ஒரையும் படிப்பு ஒரு பக்கம், பொது அறிவை வளர்த்துக்கணும் மெயினாக. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து ஜென்ரல் டாப்பிக்காக இருக்கும். ஏன் இன்னைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல், இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் நிலைமை, ஜிடிபினா என்ன, ஜஸ்ட் ஒரு டாபிக் தான் கொடுப்பான். அதை பற்றி பேசுறதுக்கு உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். இதெல்லாமே நீங்கள் வந்து படிக்கிறதை தவிர்த்து உங்களோட பொது திறமையை நீங்க வளர்த்துக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நல்லா பாத்துங்க. அதுக்கு தான் சார் சொன்ன மாதிரி, அப்பதான் நான் எதுக்குற எல்லாம் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியணும் பேசணும் அப்படின்னு. நம்ம நிறைய இடத்துல வந்தா, ஒரு இடத்துல பப்ளிக்ல ஒரு டாபிக்னா எது எப்படினாலும் நம்ம பேச தெரியணும். அதை மாதிரி வரணும். அந்த டேலண்ட்டை நீங்க வளர்த்துக்கணும். இது டெக்னிக்கலா ஒரு பக்கம் செலக்ட் ஆயிடும் பையன், ஆனா வந்து என்னது, இந்த ஸ்கில் இருக்காது, மேனேஜிங் ஸ்கில், டீம் பில்டிங், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸ் உங்களுக்கு இன்டர்வியூ போறீங்க. இப்போ அடுத்த லெவல் பிளேஸ்மெண்ட் போகணும். அடுத்த வருஷம் நீங்க இப்போ 3rd இயர் இருக்கும், ஃபைனல் இயர் போனால் பிளேஸ்மெண்ட், இல்லை பிஎஸ்சி டிகிரினா 3rd இயர்லேயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரும். கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். ஓகேவா, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் சார் சொல்லிட்டு இருக்காரு. சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, மாணவர்களுக்கு வந்து இந்த படிக்கும் பொழுதே வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி தரும். அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு ஒரு சப்ஜெக்டை வச்சிருக்கும் ஒவ்வொரு செமஸ்டர்லயும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும் போது இப்போ மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வெறும் படிப்பு மட்டுமே சார்ந்து இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க லைப்ரரி போற ஹேபிட்ஸ் வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது வாங்கி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், பிகாஸ் என்ன சைக்கலாஜிக்கல் இன்டர்வியூஸ்லாம் இருக்கும் சில நேரங்கள்ல. அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்கு. ஸோ நீங்கள் கன்னிமரா லைப்ரரி போகலாம், இல்லை தேவநாய பவனர் போகலாம், ஸோ இல்லை பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி போகலாம்.
ஸோ இப்போ எல்லா லைப்ரரிக்கும் போகணும். அட்லீஸ்ட் நம்மளே வந்து சென்ட்ரல் லைப்ரரி வச்சிருக்கோம் எஸ்ஆர்எம்ல. ஸோ அட்லீஸ்ட் யூ கேன் கோ டு லைப்ரரி அண்ட் ஸோ யூ கேன் சர்ச் ஸோ வாட் ஆல் த புக்ஸ் ஆர் அவைலபிள் தேர். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோ இல்லை என்ன புக்ஸ், நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஈவன் ரீசனிங், வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங்ஸ் புக், என்ன வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங்னா என்னன்னே தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம், நெக்ஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், இப்போ ஜம்பிள் வேர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், இப்போ பாட்மாஸ் ரூல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த பாட்மாஸ் ரூல்னு ஒன்று தெரியும். ஸோ அதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள். ஈவன் இப்போ இன்டர்வியூஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் இன்டர்வியூ வரும்பொழுது கூட ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ல இதெல்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ரிட்டன் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து வாட் இஸ் வெர்பல், வாட் இஸ் வெர்பல் ரீசனிங்ல வெர்பல் நான் வெர்பல்லாம் என்ன, நெக்ஸ்ட் ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், நீங்க வந்து புக் ஷாப்ஸ் போகலாம், இல்லை லைப்ரரி போகலாம். ஸோ ஆத்தர் நேமே நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா RS அகர்வால்னு ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கு. ஸோ நீங்க வாங்கி படிக்கலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. இதெல்லாம் அவசியம். படிப்புக்கு அப்பாற்பட்டு வந்து சைட் பை சைடு உங்களோட ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் தான் மாணவர்கள். இங்க வந்து உங்களுக்கு நீங்க அனைவரும் இந்த நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் தான் நினைக்கிறேன் நான். வேற யாராவது இருக்காங்களா அடிஷ்னலா? ஏன்னா இங்க உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் இங்க வந்து ஃபெசிலிட்டிஸ், அதாவது நிறைய இருக்கு. அதை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்கன்றதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கான திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, திறமையான லேப் இருக்கு, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய அதாவது நீங்க உங்க ட்ரஸ்ட், அந்த புதிய தலைமுறை ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் மூலியமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா we are ready to do that. அதுதான் இங்க இருக்க ஆசிரியர்களும் நிறைய பயிற்சி, நல்ல முதிர்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. எந்த வகையில் எனக்கு ட்ரைனிங் வேணும், எனக்கு வந்து கம்யூனிகேஷன் சைட் ட்ரைனிங் வேணும், எனக்கு வந்து ஆப்டிடியூட் ஸ்கில் வேணும், எனக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் வேணும் அப்படின்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட அவங்க பண்ணி தருவாங்க புதிய தலைமுறை கட்டளை மூலயமா. அது எல்லாமே நீங்க வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்ப காலகட்டத்தில். அதுதான் எங்களோட முக்கியமான கோரிக்கை. மணிராஜ் சார், இதெல்லாம் கூட நீங்க பண்றீங்களே இப்போ? இது மணிராஜ், இது கோடிங் ஸ்கில்ஸு அதெல்லாம் கூட பண்ணா நம்ம டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ஹெல்ப் யாரா கேட்டு பண்ண சொல்லலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஏதாவது வேணும். இது மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங் நடக்குது சார். ஓ, அந்த யாரோ ஸ்டாஃப் வருவாங்க. லாஸ்ட் டைம் நம்ம கஜேந்திரன் சார் வந்தாரு. ஓ, ஓகே ஓகே. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல முருகன் சார் வந்தாரு. ஓகே ஓகே. நான் என்ன சொல்லனா, இவங்களுக்கு திறமைய வளர்த்துக்கிறதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் பண்ணலாம். ஏன்னா இப்போ ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் பண்ணணும், அவன் வந்து எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கூல்ல போகணும் அப்படின்னு இல்லை, ஏதோ எங்கேனாலும் போகணும், கணினித்துறை வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கான பேசிக்கை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் பயிற்சி கொடுக்கலாம்னா கூட வீல் ரெடி டு டூ தட். அதுதான் எதாவது பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, வெப் டெவலப்மெண்ட் வந்து சார் இப்போ அவங்களுக்கு என்ன தேவைகள்னு கேட்டாங்களா அறக்கட்டளை அதை செய்யறதுக்கு தயாரா இருக்குது சார். உண்மையிலேயே உங்களுக்கான மாணவர்கள் உங்களுக்கான சிறந்த வாய்ப்பு இது. இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்துல, இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனத்துல நீங்க வந்து படிக்கிறது உங்களுக்கான ரொம்ப கொடுப்பனை தான் சொல்லணும் இதெல்லாம். ஓகே, எத்தனை பேருக்கு இதுல கிடைக்காத வாய்ப்புகள், காலேஜ் எஸ்ஆர்எம் வந்து கிடைக்காத எத்தனை பேர் இருக்காங்க? கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இந்த வாய்ப்பை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளவு தூரம் மேல வந்து இந்த நிறுவனத்துக்கும் சரி இந்த அறக்கட்டளைக்கும் நீங்க நல்ல பேர் கொடுக்கும், அதுதான் முக்கியமான இது. எனக்கு ஸ்டூடண்ட்ஸ் என்ன ஏதாவது உங்களுக்கு क्वेश्चन டவுட் இருக்கா? அவங்க சைடு என்ன क्वेश्चंस ஏதாச்சும்னா கேட்குறேன். ஸ்டூடண்ட்ஸ் உங்களோட क्वेश्चन சாருக்கு லைன்ல இருக்கறாங்க, கேளுங்க. உங்களோட டவுட்ட கிளியர் பண்ணியாங்க. Any questions you can ask, you can raise, feel free to ask questions. ஏன்னா கேள்வி கேட்கறது யோசிச்சு கேளுங்க, இல்ல முடியலன்னா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு கேளுங்க. எங்களால முடிஞ்ச பதில் நாங்க கண்டிப்பா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. படிப்பு சம்பந்தமா, இல்ல ஃபியூச்சர்ல என்ன படிக்கலாம் அப்படின்ற சம்பந்தமா, இல்ல வேலை வாய்ப்பு சம்பந்தமா ஏதாவது நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம்.
ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கொஸ்டினை நீங்க கேட்கும் பொழுதுதான் அதுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கில்லையே உங்களுக்கு நிறைய டெவலப் பண்ணணும் மணிராஜ். சார் இந்த ஸ்கில்லையே உங்களுக்கு நிறைய டெவலப் பண்ணணும். உட்கார்ந்து நிறைய பேசணும் பசங்களோட, ஓகே சார். அவங்களோட இதை கொண்டு வரணும், பேசணும். பண்ணுவோம் ப்ரோக்ராம்ஸ். பிசிக்கலா நம்ம வந்து சில ட்ரைனிங் செஷன்ஸ் கண்டக்ட் பிசிக்கலா மாதிரி பண்ணுவோம். இப்போ வர்ச்சுவலா சில பேர் பேச வந்து தயங்குவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஆமா அவரு வந்து அவங்களுக்கு வந்து அப்பதான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். இல்ல இந்த தயக்கங்கள் வந்து ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இருக்குது சார். இப்ப நாமளா கொஸ்டின் நேம் சொல்லி கேட்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த சரி கேட்கணும், சார் கூப்பிட்டாரு அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்கிறாங்க. இல்ல இது யூஷுவல், இந்த ஏஜ்ல வந்து இது யூஷுவல் விஷயம் தான் இது. இதுதான் வந்து இதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே கொண்டு வரும். ஃப்ரீயா பேசணும், தயங்காம பேசணும். யாரோ இப்ப எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு. நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். சார் அன்மியூட் பண்ணிட்டேன். இல்ல அப்ப உங்களுக்கு எல்லாமே டவுட் கிளியர் ஆயிடுச்சா? எங்களுக்கு தெரியல. சாட் பாக்ஸ்ல ரைஸ் பண்ண சொல்ல அவங்க அன்மியூட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேளுங்க. உங்களோட டவுட்டுகளை வந்து சார் மூலமா கேட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும். சாட் பாக்ஸ்ல ரைஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து நான் படிக்கும்போது எஸ்ஆர் யூனிவர்சிட்டில அதே டிபார்ட்மெண்ட்ல கிளாஸ் டீச்சரா இருந்தவர் நம்ம முருகன் சார். நான் ஃபர்ஸ்ட் எப்படி வந்தேன், அதுக்கப்புறம் சொல்ல வந்த மணிராஜ் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்றது எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை போஸ்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு மணிராஜ் வளர்ந்துருக்காரு. இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மணிராஜ் வந்து பேசவே மாட்டார், என்கிட்ட மட்டும் தான் பேச, ரொம்ப பேர்கிட்ட பேச மாட்டாரு படிச்ச போது. நான் இந்த அளவுக்கு மணிராஜ் வளர்ந்துருக்கிறது எனக்கே பெருமையா இருக்கு. அது என்ன சொல்லணும் முக்கியமா, அதை சொல்றது அதாவது யோசிச்சுட்டே இருந்தேன். மணிராஜ் என்கிட்ட படிச்சுட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா பரவாயில்ல, நல்ல ஒரு வளர்ச்சி. ஒரு ஆர்கனைஸ் நீங்க ஒரு ஆர்கனைசரா இருந்து இவ்வளவு தூரம் முயற்சி தான் சார். கண்டிப்பா அதுதான் தேவை. அது மட்டுமே வாய்ப்புள்ள பொழைச்சுக்குன்னு சொன்னீங்க சார். அது உதாரணம் இதுதான் சார். அதே மாதிரி எங்க மாணவர்களும் ஒரு நல்ல லெவல்ல வரும்னு நாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் உங்களோட 25 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்கள் உங்கள்கிட்ட நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்க, எங்க மாணவர்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் மத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெளிவுபடுத்துங்க அப்படின்ட்டு நம்ம தினேஷ் சார், நீங்க நம்ம கஜேந்திரன் சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நாம ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நான் அழைக்கணும் சார். தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு நாங்க அறக்கட்டளை தேடிக்கிட்டு இருக்கு சார். கண்டிப்பா கொடுக்குறோம். அதுதான் சொல்றேன். நாங்க வந்து இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் சைடு தேவைனாலும் கொடுக்கலாம். அதுதான் தெரியுது பசங்களோட அந்த பேச்சு, அந்த வெளிப்பாடுல தெரியுது. நானும் எல்லாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான், எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். இங்க இருந்து யாருமே சிட்டிலேயே பிறந்து வளரல. நான்லாம் ஒரு கிராமம், விழுப்புரம் பக்கத்துல சின்ன கிராமத்து, எல்லாமே ஒவ்வொரு இடத்துல கிராமத்துல இருந்து வந்து வளர்ந்து அவங்க திறமையை இது பண்ணி அதுதான் பசங்க வந்து வரணும், கொஞ்ச நாள் ஆகும். அது நம்ம மீட் பண்ணலாம். ஹலோ சார். தினேஷ் சார், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் நம்ம ஓன் பிசினஸுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா சார்? இல்லை ரெண்டுமே ஒன்று தானா சார்? அதாவது வந்து முதல் போட்டு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் அப்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து உங்களோட சொந்த முயற்சியில உங்களோட அறிவுத்திறனை பயன்படுத்தி புதுமையா சில விஷயங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ அதுக்கு வந்து சில ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்க அப்ரோச் பண்ணி அது மூலமா உங்ககிட்ட ஐடியா இருக்கு, பட் வந்து செயல்படுத்துறதுக்கு பணம் இல்லை. ஸோ அந்த மாதிரி செயல்படுத்தும் போது ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வாங்கி நீங்க வந்து உங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாவை நீங்க எக்ஸிக்யூட் பண்றது தான் ஸ்டார்ட் அப்ஸ். புதுசா ஒரு விஷயங்கள் இல்லாத ஒரு விஷயங்களை நீங்க செயல்படுத்துறீங்க, இது ஸ்டார்ட் அப்ஸ்னு சொல்றோம். பிசினஸ் வந்து எக்ஸிஸ்டிங் பிசினஸ் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் லைன் ஆஃப் ப்ராடக்ட் என்ன இருக்கும்,
அதையே வந்து நீங்க வந்து கொஞ்சம் டெவலப் பண்றீங்க, இல்ல அதையே வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றாரு, அதே ப்ராடக்ட்டை நீங்களும் சேல்ஸ் பண்றீங்க. சேல்ஸ் பண்ணணும்னு ஒரு பிசினஸ், ஒருத்தர் சோப் மேனுஃபேக்சர் பண்றாரு, நீங்களும் சோப் மேனுஃபேக்சர் பண்றீங்க. ஸோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்றீங்க. ஸோ இது பிசினஸ். ஸ்டார்ட் அப் பண்றது ஒரு ஒரு புதுமையான ஒரு ஐடியா, இனோவேட்டிவ் ஐடியாஸோட நீங்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்ல பேங்க்கையோ நீங்க அப்ரோச் பண்ணி அந்த நிதியை பெற்று நீங்க ஆரம்பிக்கிறது. ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப்னு சொல்றோம். இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்னதா அவங்க ஒரு சின்ன ஒரு கிளையண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு தே வில் டூ அஸ் அ ஸ்டார்ட் அப். அதில் போய் நீங்கள் ஜாயின், சின்ன கம்பெனியாக இருக்கும், பட் அவங்களுக்கான கிளையண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி. Any other questions? Any other questions? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டவுட்டை நீங்க தெளிவா கேளுங்க. கூச்சப்படாம ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுதுதான் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். சாட் பாக்ஸ்ல ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண பாருங்க, அப்பதான் பேசுவாங்க. அன்மியூட் பண்ணு. அன்மியூட் பண்ணு. இல்ல இப்ப நான் அன்மியூட் பண்ணனும். நான் அன்மியூட் ஆகுறேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சொல்லுங்க. ஸ்டூடண்ட்ஸ் பேசலாம். சொல்லு ஸ்டூடண்ட்ஸ், உங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அன்மியூட் கேளுங்க. ஒரு 3 பேர் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள், அவங்க நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். அவங்க கிட்ட இருக்கிற நம்ம டவுட்ஸ் எதுனால நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். அன்மியூட் பண்ணிருக்கேன். எல்லாருமே அவங்கவுங்க அன்மியூட் பண்ணிட்டு டவுட்ஸ் தாராளமா கேட்கலாம். யாராவது கேக்குறீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் கேள்வி கேக்குறீங்களா? லைன்ல இருக்கீங்களா? எஸ். யாருக்கா கேள்விகள் இருக்கா? தினேஷ் சார், நீங்க ஏதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா சார்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்கலாம். சரி, ஓகே. என்ன கேக்குறது? ஓகே, எத்தனை பேர் வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? ஐடி, சிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்ல எத்தனை பேர் பயோடெக்னாலஜி, எத்தனை பேர் சிவில்? ஏன்னா நிறைய குவெஸ்டன்ஸ் நான் பார்த்தேன், எல்லாருக்குமே நிறைய குவெஸ்டன்ஸ் இருந்தது. ஆனா இப்ப கேட்கல அப்படின்ற போது அத்தனை குவெஸ்டன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றது கிளாரிபிகேஷன் எங்க போச்சுன்னு தெரியல. அதுதான். சோ எத்தனை பேர் வந்துட்டு இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்ல சார். ட்ரிபிள் இ, ஓகே, பிசிஇ, மெக்கானிக்கல், கெமிக்கல், ஆட்டோமொபைல் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து பிடெக் பயோடெக் வரலாம்னு தான் பார்த்தேன். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல. சிவில் எத்தனை பேர் இருக்கீங்க? சிவில் யாரா இருக்கீங்களா? சிவில் ஸ்டூடெண்ட் யாரா இருந்தா அவங்கள சாட் பாக்ஸ்ல ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றேன். சிவில் ஸ்டூடண்ட்ஸ் யார் இருக்கீங்க இந்த மீட்டிங்ல? யாரும் இல்லையாமா? ஓகே. மெக்கானிக்கல் இல்லனா இசி யாராவது எஸ் சொல்லிருக்காங்க? தினேஷ் குமார். ஓகே, தினேஷ் குமார், நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம். இப்ப நீங்க வந்துட்டு தேர்ட் இயரா செகண்ட் இயரா? ஃபைனல் இயர் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஃபைனல் இயர் சார். ஓகே, சோ ஃபைனல் இயர். இப்ப சிவில், இப்ப நீங்க சிவிலா இல்லனா மெக்கானிக்கலான்னு தெரியல. மெக்கானிக்கல் சொன்ன மாதிரி இருக்கு, கரெக்ட்டா? மெக்கானிக்கல் சார். ரைட். சோ நீங்க தான் முன்னாடியே பேசுனீங்க இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறம்? சார் கேம்பஸ் இன்டர்வியூல எப்படியாவது செலக்ட் ஆகலாம் தான் இருக்கேன். பட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சூழ்நிலையை பார்த்தா கம்ப்யூட்டர் சைட்ல தான் நிறைய இருக்கு. ஸோ என்னோட கருத்து படி பார்க்கும்போது மெக்கானிக்கல் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கேம்பஸ்ல வந்து மெக்கானிக்கல்ல செலக்ட் ஆகணும்னு விரும்புறேன் சார். பட் இதை விட்டு வெளில போயிட்டேன்னா, பட் செலக்ட் ஆகாம ஒரு வேலை வெளில போயிட்டேன்னா கம்ப்யூட்டர் சைட்ல போகலான்ற ஐடியா இருக்கு சார். ஐடியா இருக்கு.
ஸோ 2 வகையாவும் பார்ப்போம். இப்போ உங்களுடைய மெக்கானிக்கல் இருந்துன்னா மெக்கானிக்கல்ல என்னென்னலாம் பண்ணலாம்னு இருக்கீங்க. இப்போ இன்னொருத்தரும் கேட்டார் இல்லையா, ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்த நீங்களும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி மெக்கானிக்கல்னா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா ஐடியா இருக்கு உங்ககிட்ட? சார் எனக்கு டிசைனிங் சைட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். ஸோ அதுக்கான கோர்ஸ் பண்ணியிருக்கேன். மேபி அது படி போலாம். ஸோ அதுவும் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? சார் ஸோ மெக்கானிக்கல்ல ஒரு கோர்ஸ் அதாவது டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோர்ஸ் இல்லை சார், பிடெக் படிச்சுட்டு இருக்கேன். பட் எக்ஸ்ட்ராவா கோர்ஸ் பண்ணியிருக்கேன் சார் இந்த டிசைனிங்ல. பட் ஓன் கோர்ஸ் பண்ணலாம் சார். ஓகே, மாடல் டிசைனிங்கா? மேனுஃபேக்சரிங் டிசைன். இந்த மேனுஃபேக்சர் டிசைன், அத மாடல் டிசைனுக்கு. எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே. சோ அந்த கோர்ஸ் அதுல வந்துட்டு நீங்க வேற என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு? அந்த கோர்ஸ் மட்டும் பண்ணா போதுமா, இல்ல அதுல ஏதாவது அவங்க ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா, இல்ல நீங்க ஏதாவது டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? என்ன இருக்கு அதுல? சார் கோர்ஸ்னா ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இல்லை சார், நான் ஓனா படிச்சுட்டு இருக்கேன் சார். அதுல செல்ஃபா தான் சார் பண்ணியிருக்கேன் நான். ஆமாப்பா, அதுதான். இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு இருக்கிறத பண்ணணும்னு சொல்லல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குல்ல இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ இந்த டிசைன் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு? அந்த டிசைனை வச்சு ஏதாவது இது தெரிஞ்சிச்சு எனக்கு, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் அது சம்பந்தமான ஜாப்ஸ்ல போகணும் தான் சார் நினைக்கிறேன். இந்த ஓகே சீட் மெட்டல், ஓகே, அப்புறம் டிராஃப்டிங் அந்த மாதிரி ஃபீல்ட்ல போகணும் தான் சார் நினைக்கிறேன். ஓகே. சோ உங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அதை பத்தி வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு மாடல் டிசைன் பண்றவங்க, இந்த மெக்கானிக்கல் அதுல பண்றவங்க, இந்த மத்த கம்பெனிஸ்லாம் இருக்கு தெரியுங்களா, அந்த கம்பெனிஸ்ல வந்துட்டு ஒரு சப் கான்ட்ராக்ட் மாதிரி விடுவாங்க. சப் கான்ட்ராக்டோ இல்லைன்னா தெரிஞ்ச ஆள் மூலியமா ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த மாடல் டிசைன் வந்து அவுட் சோர்ஸ் பண்ற மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கும். பெருசா வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா என்னன்னா அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் யாருக்காவது தெரிஞ்ச மாதிரி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த டிசைன்ஸை வந்துட்டு நீங்க அந்த ரிக்வயர்மெண்ட் எடுத்து அந்த டிசைன் உங்களால பண்ண முடியுதா அப்படின்னு பாக்கணும். இல்ல நீங்களா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி மைண்ட் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்களே ஒரு மாடல் ஏதாவது ஒரு, இப்ப நீங்க எந்த ஒரு மெக்கானிக்கல் இது இருந்தாலும் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டை இப்படி நம்ம வந்து மாத்தி காட்டணும்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே டிசைன் பண்ணி அதை நீங்க ப்ரொபோசலா கொடுக்கலாம். அது வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துவாங்க நினைக்கிறேன். சோ இதெல்லாம் நோட் பண்ணி எங்க இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. உங்க ப்ரொஃபசர் காலேஜ்ல எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களே மாடல் ரெடி பண்ணி நீங்களே, அதாவது இப்ப இருக்கிற மாடலை இது இன்னும் இப்படி பண்ணோம்னா நல்லா இருக்கும், ஒரு ஈகோ சிஸ்டமா பண்ணலாம், இல்ல இதை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணோம்னா கொஞ்சம் டிசைன் அட்ராக்டிவா இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு மெக்கானிக்கல் இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்காக உங்க மெக்கானிக்கல் மட்டும் உங்க கம்பெனிஸ் வராதீங்கன்னு சொல்லல, இருக்கிற விஷயங்கள்ல அதுவும் இருக்கு, அதுவும் பாருங்க. நெக்ஸ்ட் விஷயம் இதெல்லாம் இல்ல அப்படின்ற போது செகண்டரி ஆப்ஷன் நீங்க வச்சிருக்கின்ற போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கமும் வரலாம். சோ என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய வேலை அங்க மட்டும் தான் இருக்குன்றது கிடையாதுன்னு மட்டும் சொல்லலாம். இல்லப்பா தினேஷ், நீ இப்ப மெக்கானிக்கல் 3rd இயரா? ஹலோ தினேஷ், மெக்கானிக்கல் 3rd இயர் தானே இப்போ? தினேஷ்குமார், நிறைய கம்பெனி வருது உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு ஸ்பெசிஃபிக்காவே. நம்ம இதுல பிடெக் மெக்கானிக்கல் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அன்மியூட் பண்ண முடியல சார், பேச முடியல சார். ஓகே, பிடெக் மெக்கானிக்கல் தானே பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ 3rd இயர்? ஆமா சார், 4th இயர் போறேன். இப்போ 4th இயர் போறீங்க. ஆமா, நிறைய கம்பெனி போஷ் வருது, மகேந்திரா வருது, நிறைய மெக்கானிக்கல் பேஸ் கம்பெனியே நம்மளுக்கு வருது பிளேஸ்மெண்ட்ல நம்மளோட இதுல நிறைய கிட்ட. அப்புறம் கம்பெனிஸ் வரும், மெக்கானிக்கல் பேஸ் கம்பெனியே வருது நிறைய. ஓகே, போஷ் எல்லாம் நம்ம ஏற்கனவே டைப் வச்சுக்கோம், போஷ்ல இருக்கு, மகேந்திரா வருது, அந்த மாதிரி நிறைய மெக்கானிக்கல் பேஸ் கம்பெனிஸே வருது. நீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நீ அதுக்கு அந்த ஸ்கில்ஸை உன்னோட டிசைன் ஸ்கில்லே நல்லா ப்ரொடக்ஷனோ டிசைனோ எதில் நீ பர்டிகுலர் இருக்கோ அதில் நல்லா டெவலப் பண்ணிக்கோ. ஏன்னா மெயினாக வந்து இப்போ எல்லா கம்பெனிலுமே டெக்னிக்கலாக நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு தே ஹேவ் என்ட்ரன்ஸ், ஒரு ஆன்லைன் எக்ஸாமோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ வைப்பாங்க. ஓகே, ஆப்டிடியூட் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அதில் நீ ஸ்ட்ராங்கானாலே இங்கே உனக்கு கோர் கம்பெனியே கிடைக்குமே இங்கே. உன்னோட சீனியர்ஸ் சொல்லுப்பா. கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கிற வரைக்கும் காம்படிட்டர்ஸ் கம்மியா இருப்பாங்க. ஸோ நான் மெக்கானிக்கல் சைட்லேயே கேம்பஸ்ல பார்க்குறேன் சார். வெளில போகும்போது கம்ப்யூட்டருக்கு எக்ஸ்ட்ராவா இருந்தால் கொஞ்சம் பெட்டர் தான் சார். அது பெட்டர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே நீ இருக்கும்போது கேம்பஸ்ல
செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வந்துட்டு இருக்கு. நான் இப்போ கரண்டாக ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால சொல்கிறேன், மெக்கானிக்கல் பேஸ் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறேன். நீ அதுக்கு என்னென்ன ஸ்கில் செட் இப்பயே படிக்க. நீ 4th இயர் இப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகிற கரெக்டான இது. உனக்கு தான் இப்போ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இப்போ உனக்கு சிலபஸ்லேயே வந்திருக்குமே. ஆமா சார். இந்த தடவை காம்படிட்டிவ் ப்ரொஃபஷனல் ஸ்கில் ஒன்று ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களே, C++ கொடுத்தாங்களே, ப்ரோக்ராமிங் ஸ்கில், பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸ்கில் கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் கற்றுக்கினியா ஒழுங்கா? கற்றுருக்கேன் சார். அதுவே உனக்கு போதும் பேஸு. ஓகே, அந்த ட்ரைனிங் நல்லா பார்த்தினாலே ப்ரோக்ராமிங் ஸ்கில் டெவலப் ஆகிடும். இப்போ உனக்கு இந்த செமஸ்டர் ஒரு பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன்ல? இல்லை சார், அது காம்படிட்டிவ் ப்ரொஃபஷனல் CPS முடிஞ்சிருச்சா அந்த பேப்பரு? அதெல்லாமே வந்து உனக்கு பேஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர்றதுக்கு. அதை தவிர மெக்கானிக்கல் பேஸ் கம்பெனிஸ்க்கு பார்த்துட்டு நீ முன்னாடி என்ன கம்பெனிஸ் வந்திருக்கு, அதுக்கான ஸ்கில் செட் என்ன டெவலப் பண்ணுறத நீ அனலைஸ் பண்ணு. புரியுதா? வருது கம்பெனிஸ், வரலன்னு சொல்லலை நான். கம்ப்யூட்டரில் வரணுன்றதே அவசியம். நம்ம மாதிரி யூனிவர்சிட்டிக்கு நிறைய கம்பெனிஸ் வருது, கோர் கம்பெனிஸ் பியூர்லி ஃபார் மெக்கானிக்கல். மற்ற பிரான்ச்சஸ்க்குலாம் ECE, EEE. ஓகே ஓகே. Students, any question? Students, EEE இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ECE இருக்கிறீங்க, உங்களோட கொஸ்டினுக்கு சார் முன்வைங்க. EEEலாம் ஸ்னைடர் எலக்ட்ரானிக்ஸ் வருது பிளேஸ்மெண்ட். ஸ்னைடர் கோர் கம்பெனி அவங்களுக்கு. EEEக்கு PwC இதெல்லாம் கோர். தருண் யாரோ வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்ணி பாருங்க. ஆமா, தருண் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. யாரு? EEE சார். சொல்லுப்பா. சார், இப்போ BSc பயோடெக் முடிச்சுட்டு வெளியே போனா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இல்ல MSc முடிச்சுட்டு போலாமா சார்? BScக்கு இருக்குது. BScக்கு இப்போ பயோ இதெல்லாம் BScக்கும் இருக்கு. BSc பேஸ்ட் கம்பெனிஸும் இருக்கு. ஓகே, நீ கம்பெனி சைட் போனால் BSc பயோடெக்னாலஜிக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதில் எல்லாத்துலேயுமே இப்போ BSc பயோடெக்னாலஜி எடுக்கிறாங்க. ஓகே, நீ வேற மாதிரி டீச்சிங் ஃபீல்டில் அந்த மாதிரி வரணும்னா தான், ரிசர்ச் சைடில் போகணுன்னா தான், R&D சைட் போகணும் தான் MSc MPhil பண்ணணும். இப்போவே உனக்கு ஜாப் போகணும்னா BSc பயோடெக்னாலஜிக்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே சார், கெமிக்கல் ரிலேட்டட் கம்பெனிஸு, மாலிகுலர்ஸ் கம்பெனி, சிமிலாரிட்டி கம்பெனிஸு, இது எல்லாமே அதில் வந்துடும். உனக்கு அந்த கெமிக்கல் சிமிலாரிட்டிஸு, பயோ செல்லு, செல் லைஃப் செல்லு, இதில் எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். நீராஜ் சார், எனக்கு இன்னொரு கால் மீட்டிங் ஒன்று 5:30க்கு நான் வந்து கொஞ்சம் லீவ் பண்ணிக்கலாமா? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏன்னா டிபார்ட்மெண்ட் மீட்டிங் ஒன்று 5:30 ஷெட்யூல் ஆயிடுச்சு. ஓகே சார், ஓகே சார். ரொம்ப நன்றி. ஓகே, அனைத்து தோழர்களுக்கும் என்னோட சார். Thanks to the entire team, Maniraj sir, Dinesh sir, Gajendran sir, and category all other students also. Thank you all. சார், உங்களோட ஆதரவு அறக்கட்டளை ஸ்டூடெண்ட்டுக்கு தொடர்ந்து எங்களுக்கு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார், அறக்கட்டளை சார்பா. கண்டிப்பா சார் மணிராஜ், உங்களுக்கு நான் எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவேன், அது தெரியும். உங்களுக்கான இது நான் கரெக்டா எப்போ நீங்க கேட்டாலும் உங்களுக்கான உதவி நான் செய்யற ரெடியா இருக்கேன். ஓகே மணிராஜ். ஓகே, நன்றி நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட EEE இருக்கிறீங்க, EC டிபார்ட்மெண்ட், சிவில், பிடெக், பயோடெக் மற்றும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க. உங்களோட கொஸ்டின் என்ன உங்களுக்கு தேவையோ, இல்ல இதுக்கு ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, இனிமேல் பிளேஸ்மெண்ட் வரப்போகிறது, இப்பயே உங்களோட கொஸ்டினை தினேஷ் சார் இருக்கிறாரு, கஜேந்திர சார் இருக்கிறாரு, உங்களோட கொஸ்டின் இப்போ கேட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு ஃபைனல் இயர்ல வரும்னு அறக்கட்டளை வந்துட்டு விரும்புது.
நீங்க அனைவரும் ஒரு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. நீங்க உங்களோட டவுட்டை தினேஷ் சார் இருக்கிறாரு, கஜேந்திர சார் லைன்ல இருக்கிறாரு, கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. சஞ்சய். Yes, Sanjay. Sir, my name is Sanjay from Biotech Department, sir. Sir. சொல்லுங்க சொல்லுங்க. சார் நான் வந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் சார் படித்தேன். இப்போ காலேஜ் போயிட்டு இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கலான்னு பார்த்தேன் சார். ஆனால் காலேஜ் வந்து ஆன்லைன் சொல்லிட்டாங்க சார் இப்போ 2 இயர்ஸா. இப்போ வந்து எனக்கு என்ன பண்றது? இப்போ எல்லா இன்டர்வியூல வந்து பர்சனல் இன்டர்வியூல வந்து இப்போ மோக் இன்டர்வியூன்னு ஒன்று வச்சாங்க சார் காலேஜ்லயே. அதுல இங்கிலீஷ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு சொல்றாங்க. அது எப்படி சார்? நம்ம இங்கிலீஷ் தான் முக்கியமா சார்? கம்பெனில போனா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் பார்ப்பாங்களா சார்? அது நீங்க போற இடம் பொறுத்து இருக்கு. ஸோ நீங்க போற கம்பெனில சில விஷயங்கள் சில நேரத்துல வந்துட்டு இங்கிலீஷ்ல தான் பேச வேண்டியது இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா தமிழ்ல மட்டும் வச்சுன்னா இங்க மட்டும் இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துல நிறைய பேர் நிறைய இடத்துல வேற இடத்துல தான் போய் வேலை செய்யறோம். யாருமே வந்துட்டு இருக்கிற அந்த சொந்த மொழியில சொந்த நாட்டுல மட்டும் வேலை செய்யல. ஸோ நமக்கு வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல எனக்கு வேலை வேணும்னா அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறத விஷயங்கள் நாமள தகுதிப்படுத்திக்கணும். அதுதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்மள எந்த இடத்துல வேணுமோ உங்களுக்கு இந்த இது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அது தேவை அப்படின்னா அதுக்கு நம்மள தகுதிப்படுத்திக்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா காலேஜ் இல்ல, அது ஒரு டிராபேக். நான் இல்லைன்னு சொல்லல. என்னன்னா காலேஜ் இருந்ததுன்னா பேசியிருக்கலாம், ஏதாவது பழகிருக்கலாம். ஸோ இப்போ என்ன நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 2-3 விஷயங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்க முடியும் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு மொழியை கத்துக்கிற விஷயம் எப்படின்னா 2 வகையா பண்ணுவாங்க. ஒண்ணு ரொம்ப சிம்பிளா வேணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு அங்க போய் பேசுறோம் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு ஹிந்தி தெரியணும், இல்ல எனக்கு மலையாளம் தெரியணும், இல்ல எனக்கு கன்னடம் தெரியணும்னா ஒண்ணு நான் படிச்சு பேசி எல்லாம் இதெல்லாம் பண்ணி அப்படி பேசலாம். ஆனா சில விஷயங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா எந்த இடத்துல அந்த மொழி பேசுறாங்களோ அங்க போய் நான் உட்காந்துப்பேன். அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க கூட எனக்கு தப்போ கரெக்டோ நான் பேச ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாருக்கும் இப்ப எல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு கிராமர் ப்ராப்பரா தெரியாது. கிராமர்னா எப்படி அதை பேசணும், எங்க இஸ் போடணும், எங்க வாஸ் போடணும், எங்க ஹாவ் சொல்லணும், எங்க ஹேஸ் சொல்லணும்ன்ற இப்ப இருக்கிற பெரியவங்களுக்குள்ள எல்லாருக்குமே தெரியாது. முக்காவாசி பேர் என்ன அப்படின்னா அது கிராமர் வருதோ இல்லையோ பேசுறவங்க தான் இப்ப முக்காவாசி பேர் இருப்பாங்க. ஸோ உலகத்திலேயே வந்து ஒரு 5% பீப்புள் தான் என்ன அப்படின்னா அதை ஒழுங்கா ப்ராப்பரா கிராமர் இப்படிதான் இருக்கணும், மொழி அதோட இலக்கணத்தோட சொல்ற விஷயம் ஒரு 5 பேர் தான் பேசுறாங்க. ஒரு 5% மக்கள் தான் அதை வந்து பேசவும் சரி எழுதவும் செய்யறாங்க. எல்லாருமே என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ எப்ப எதுக்காக மொழி தேவைப்படும் அப்படின்னா இன்னொரு மொழி இருக்கிறவங்க போய் கம்யூனிகேட் பண்ணணும். நாம சொல்றது அவங்களுக்கு புரியணும், அவங்க சொல்றது நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் மொழி. அந்த மொழியில நிறைய மக்கள் நிறைய தரப்பட்ட மக்கள் வரும்போது காமனாக இல்ல ஒரு பொதுவான மொழி வேணும். அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ண அப்படின்னா இது தமிழை வச்சுக்க முடியாது, நான் ஹிந்தியை வச்சுக்க முடியாது, நான் இங்கிலீஷை மட்டும் ஏன் வச்சுக்கிறேன்னா எல்லா இடத்துலயுமே பேச முடியும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷ் வச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒண்ணு நிறைய புக்கை படிக்கணும். நீங்க இப்ப வீட்லயே என்ன பண்ண முடியும்னா புக்கை நிறைய விஷயம் அது பேப்பரா இருக்கட்டும் புக்கா இருக்கட்டும் சம்மந்தமே இல்லாம கூட இருக்கட்டும். அது என்னன்னா உங்களுக்கு படிப்புனா எனக்கு ஏதோ ஒரு இங்கிலீஷ்க்கு அந்த கோர்ஸ் புக் படிக்கணும் அப்படின்னு இல்ல, கதை புக்கை படிங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கு வந்துட்டு வரலாறு பிடிக்குதுன்னா வரலாறு இங்கிலீஷ்ல வாங்கி படிங்க. எனக்கு இது ஒரு ஃபிக்ஷன் என்னன்னா எனக்கு ஒரு நாவல் பிடிக்குதுன்னா நாவலை இங்கிலீஷ்ல வாங்கி படிங்க. இப்ப வந்துட்டு முன்னதான் புக்கை வாங்கி படிக்கணும். இப்ப நெட்லயே எல்லாமே ஃப்ரீயா அவைலபிளாக இருக்கு. ஸோ நெட்டை தடந்தோன்னா எல்லாமே படிக்க முடியும். நியூஸ் சேனல் நிறைய பாருங்க, அவன் எப்படி பேசுறான், என்ன பண்றான்,
புரியணும்ன்றது அவசியம் கிடையாது. முதல்ல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா போக 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 அதை படிக்கணும், அதை எழுதணும், அதை பேச தெரியணும். அந்த பேச்சுக்காக தான் நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, உங்க குரூப்ல இருக்க கூட எப்போ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ள நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ அங்கதான் அந்த கூச்சம் வெளியே போகும். அந்த கூச்சம் அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா வெளியே யார்கிட்ட போய் பேச போறீங்க? சோ உங்க மக்கள் உங்க வீட்டுல இருக்கவங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் உட்கார வைங்க. ஒரு கும்பலா உட்கார, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தம்பி, தங்கச்சி, உங்க மாமா, மச்சான் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க முன்னாடி பேசுங்க. அங்க கூச்சம் போனாதான் மத்த இடத்துல கூச்சம் போகும். அங்கேயே பயம் வருதுன்னா வெளியில இன்னும் தெரியாத ஆட்கள் அப்ப என்ன வரும்னா பயம்தான் நிறைய வரும், தவிர என்ன தெரியணும் என்ன பேசணும்ன்றது வராது வெளியே. புரியுதுங்களா? ஓகே. சோ பயம் போகணும். பயம் போகணும்னா தைரியமா என்ன பண்ணாலும் நாம் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசணும். அது தப்போ கரெக்டோ பேசிடணும் முதல்ல. சரிங்களா? சோ புக்கை நிறைய வாங்கி படிங்க, சம்பந்தமே இல்லாம இருக்கட்டும். அதை வந்துட்டு கோர்ஸ் புக்கு தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. எந்த ஒரு நாவலோ, எந்த ஒரு புக்கோ, ஸ்டோரி புக்கோ, எதுவோ, பேப்பரோ இல்ல நியூஸ் சேனலோ இதை வாங்கி படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. அது படிச்சதை மட்டுமே நிக்கினா அப்புறம் என்ன ஆகும்னா பேச முடியாது. பேசுறதுதான் நிறைய தேவை, தவிர எழுதுறது நிறைய இருக்கணும் அவசியம் கிடையாது. இது ரெண்டு விஷயம் பண்ணீங்கனாலே நீங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டே எல்லாமே பண்ணிட முடியும். புரிஞ்சுதா? அவ்வளவுதான் சஞ்சய். வேற ஏதாவது உங்களுக்கு? வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிடுறேன் சஞ்சய் உங்களுக்கு. அது ஏன்னா இப்ப அவர் உயிரோட இல்ல, அதனால அவர் பத்தி கதை சொல்லலாம். அவர் இப்படி படிச்சதுனால சொல்றேன். சோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் அப்படின்னு சொல்றது அவர்கிட்ட சொல்றேன். சோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பாடகர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இப்பதான் சமீபத்துல இறந்து போனார் போன வருஷத்துல. சோ எஸ்பி பாலசுப்ரமணியன் ஒரு ஆள் இல்லையா, அவர் தமிழுக்கு வர்றதுக்கு அவர் தெலுங்காள். சோ தெலுங்கு மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு ஆள். ஆனா என்னன்னா இங்க வந்துட்டு அவருடைய சான்ஸ் கேட்கும் போது அவரோட தமிழ் வரல, அவரோட தமிழுடைய உச்சரிப்பு சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்ல சான்ஸ் கிடைக்கல. ஆனா அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் விடல. அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, ஏதோ படிச்சாரு, பேசினாரு, இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் கழிச்சு திருப்பி அதே ஆள்கிட்ட சான்ஸ் வாங்கி நிக்கிறார். அப்போ வந்து தமிழ் உச்சரிப்பு எல்லாமே சரியா வந்து இன்னைக்கு அது அவர் எப்படின்னா ஒரு 40,000-50,000 பாடல் வரைக்கும் தமிழ்லயே பாடிட்டார். ஏன் ஒரு எக்ஸாம்பிள் அதை சொல்றேன்னா, தெலுங்கு ஆளு தான், அவருக்கு தமிழ் வேணும். ஆனா தமிழ் ஏன் வேணும்னா அவருக்கு இங்க வந்துட்டு அவருடைய கெரியர் வேணும். அவருக்கு தமிழ்ல வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக வரணும், அவருக்கு சம்பளம் வேணும், அவருடைய வேலை வேணும், அவருடைய பாடகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசை இருந்தது. எப்போ நம்மளுடைய அந்த ஆசை இருக்கோ, எப்போ நம்மளுடைய தேவை இருக்கோ, நம்ம அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அவருடைய எக்ஸாம்பிள் சொன்னேன். கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் அதுக்காக தனியா உட்காந்து அவருடைய சொந்த ஊர்ல எல்லாமே பண்ணி திருப்பி அதுக்கப்புறம் வந்தார். ஆனா படிச்சது என்னமோ இங்க சென்னையில தான், தமிழ்நாட்டுல தான் படிச்சார் காலேஜ் எல்லாமே. ஆனா தெலுங்கு ஆளு, நெல்லூர் ஆளு. அங்க இருந்து வந்து இவ்வளவு தூரம் பண்ணி இப்போ ஒரு 30-40-50 வருஷமா இங்க உட்கார்ந்து இருக்க முடியுது. எல்லாருடைய தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஆட்களை வந்துட்டு அவ்வளவு கவர முடியுதுன்னா அப்ப பாத்துங்க அவரோட தேவை எவ்வளவு தூரம் பெரியதா இருக்கும். உங்களுக்கு தேவை வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் போராடணும், போராடி கிடைக்கணும், கிடைக்கிற வரைக்கும் போராடணும். ஓகேவா? ரைட். வேற ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு क्वेश्चन இருந்தா கேளுங்க. இந்த 27 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. எஸ் நர்மதா, தேங்க்யூ. நீங்க எதுக்கு தேங்க்யூ சொன்னீங்கன்னு தெரியல. மேபி இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்காக தேங்க்யூ சொல்றீங்களான்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் அதுதான் லாங்குவேஜ்ன்றது ஒரு என்ன சொல்றது, கத்துக்கிறதுக்கு அது வந்துட்டு ஒரு தடங்களா இருக்கக்கூடாதுன்றது விரும்புறோம். அது எந்த ஒரு லாங்குவேஜ் எப்படி இருந்தாலும் சரி, மொழின்ற சொல்றது நாம சொல்றது இன்னொருக்கும் புரியணும். அதுக்காக தான் மொழி.
அந்த மொழி வந்துட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நமக்கு அது வேணும் அப்படின்னா நம்ம அது பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா? அதுக்கான விஷயம். ரைட். வேற யாருக்கு மொழி பிரச்சனை இல்ல, இந்த பேச்சு பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா எப்படி என்ன தடங்கள்? சார் மணிகண்டா சார், டாக்டர் கஜேந்திரன் அவரை வந்து அன்மியூட் பண்ண சொல்றாருங்க. அவர் மியூட் ஆயிருக்காரு உங்களுக்கு சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். சார் நான் பேசுறது கேக்குங்களா? அதாவது மாணவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சார் தினேஷ் சார் நல்லா சொன்னாரு. அதாவது நானே தமிழ் மீடியம் படிச்சவன் தான். அதாவது சார் சொல்றது என்னன்னா, டெக்ஸ்ட் புக்ஸ் நீங்க படிக்கணும், நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 வார்த்தையாவது நீங்க டிக்ஷனரியில இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஈக்குவலண்டான மீனிங் என்னன்றது படிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து இருந்தாலே போதும். டே பை டே வந்து நீங்க ஒரு 5 வார்த்தைகள் நீங்க கத்துக்கும் போது கண்டிப்பா நிறைய வார்த்தைகள் நீங்க கத்துக்க முடியும். ஸோ அது மூலமா நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கணும், நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும், நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும். முக்கியமா வந்து பிபிசி இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்க பார்க்கணும். டெக்ஸ்ட் புக்ஸ் நிறைய படிக்கணும். டெக்ஸ்ட் புக்ஸே வந்து நீங்க படிக்கும்போது நீங்க கிராமர்லாம் கத்துக்க முடியும். கிராமர், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நீங்க புக்ஸ் படிக்கும்பொழுது வந்து முக்கியமான சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புரியலன்னா அந்த வார்த்தைகளை வந்து நீங்க ஒரு அண்டர்லைன் பண்ணி அந்த வார்த்தைகளை ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி வச்சு அதனோட அர்த்தங்கள் பார்க்கணும். இதுல வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. நீங்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறிக்கணும். நான் தமிழ் மட்டும்தான் தெரியும், இல்லை என்னால கத்துக்க முடியலன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி, அவ்வளவுதான். மற்றவங்கள மாதிரி நம்மளும் பேசணும்னா அதுக்குண்டான வழிகள் என்னன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு தெரியல நம்ம வந்து ஒரு ஓரமா உட்காந்துக்க முடியாது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிஸ்னஸ் இல்லை ஒரு பிஸ்னஸ்க்குள்ள என்டர் ஆகணும், 4 பேர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்க வளர்த்துக்கணும். நீங்க தமிழ்லயே நீங்க பேச தயங்கும் போது நீங்க வந்து அந்நியரோட மொழியில நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால வந்து புக்ஸ் நிறைய படிங்க. கிராமர், சிம்பிள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் புக்ஸ் வாங்கி படிங்க. நியூஸ் பேப்பர் படிங்க, நியூஸ் சேனல்ஸ் பாருங்க. அது டே டு டே அஃபேர்ஸ் வந்து பிபிசி நியூஸ் வந்து எல்லாருக்குமே சேட்டலைட் சேனல்ஸ் இருக்கு. பிபிசி நியூஸ் பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு ஒன் hour பாருங்க. அதனோட ஆக்சென்ட் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஒரு லெவலுக்கு மேல இனிஷியலா புரியாத மாதிரி தெரியும். ஸோ ஒரு லெவலுக்கு மேல வந்து கண்டிப்பா அவங்களோட ப்ரொனன்சியேஷன் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் are available, and these things will make you to learn many things in English. இது என்னோட கருத்து. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். வர்ற 27ஆம் தேதியிலிருந்து 29 வரைக்கும் 3 நாள் ஆன்லைன் வெபினார், ஐடி ஃபீல்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஐடி ஃபீல்டு அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட், இதை பத்தி 3 நாள் ஆன்லைன் செமினார் நடக்க போகுது. ஆல்ரெடி எல்லாருக்குமே நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கிராம்பிக் பிரைவேட் லிமிடெட்ல இருந்தா இந்த கிளாஸ் எடுக்க போறாங்க. மேபி ட்ரைனர் தினேஷ் சார் தான் இந்த கிளாஸ் எடுக்க போறாங்க. ஸோ இன்னும் நிறைய ஐடி ஃபீல்டுல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்றது, என்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி நீங்க டெவலப் ஆகும், இதை பத்தி அந்த 3 நாள் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் கோர்ஸ் இருக்கு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்றவங்க தாராளமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஃபர்தரா இந்த நிகழ்ச்சி நல்லா இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய இது வந்து ஒரு ரொம்ப இதுவா பேச்சு இதுல நல்ல ஒரு இதுவா இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் சார் தினேஷ் சார் பகிர்ந்துக்கிட்டாரு. அதே போல கஜேந்திரன் சார் மற்றும் முருகானந்தம் சாரும் பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்ச்சிகளை மாணவர்களோட உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பண்றதுக்காக ரெடியா இருக்கும். ஸோ தொடர்ந்து வர்ற நிகழ்ச்சிகள் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தினேஷ் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சிறப்பா உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு எப்படி அவங்க டெவலப் ஆகணும், என்ன மாதிரி பண்ணணும்னு எல்லா விதமான விஷயங்களும் ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்குமே புதிய தலைமுறை அறக்கட்டளையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். திரு கஜேந்திரன் சார் அவர்களுக்கும் நன்றி. முருகானந்தம் சார் அவர்களுக்கும் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் சார்பில்
நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு கருத்தரங்கில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி சார். சார் உங்களோட ஆதரவு தொடர்ந்து அறக்கட்டளை மாணவர்களுக்கு தொடர்ந்து இருக்கணும் சார். அது வந்து எங்களோட அறக்கட்டளை மாணவர் ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள். அதனால உங்களோட சப்போர்ட் கண்டினியூவா தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு நாங்க அறக்கட்டளை சார்பா கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா சார். நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு நல்லபடியா கொண்டு போகணும் சார். அதோட முக்கிய பொறுப்பு நமக்கு இருக்குங்க. ஸோ நம்மள எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளோட ஜெனரேஷனுக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அடுத்த தலைமுறையான இருக்கணும். நல்லது போய் சேரணும். அது கரெக்டான இன்ஃபர்மேஷனா போய் சேரணும். அவங்களும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நோக்கம் தான். அது எல்லாருக்கும் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். வில் சப்போர்ட். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மணிராஜ் சார். தேங்க்யூ.